ம் ஹலோ ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அப்படியா ப்ரோ டேனியல் பாலாஜி? ஆமாம், எல்லாரும் போட்டிருக்காங்க. அது ரிப்போர்ட்டர்ஸோட குரூப்பில் கூட வந்துச்சு. ஹார்ட் அட்டாக் போல இருக்கு. இறந்துட்டார் போல இருக்கு. தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு டவுட்டு. இப்போ வந்து ஒருவேளை வட சென்னை 2 வந்து இப்போ தம்பின்ற கேரக்டர் வந்து மெயினான கேரக்டர் தானே, இப்போ எப்படி அது மூவ் ஆன் ஆகும் கதை? அதான் வட சென்னை 2 எடுக்கும்போது யோசிக்கலாங்க, இது மேட்ரா? அவர் ரீசெண்டாக கூட இன்டர்வியூ அவரும் கௌதம் கம்பீர்ன்ற மாதிரி கௌதம் வாசுதேவ் மேனனும் இன்டர்வியூ வந்தாங்க ப்ரோ. அவங்க சொல்லி பேசியிருந்தாங்க இது மாதிரி வேட்டையாடல் விளையாட்டு 2ல வந்து இவர் வந்து உயிரோட இருக்க மாதிரி தான் கதை வருமா, டேனியல் பாலாஜி உயிரோட இருக்க மாதிரி தான் கதை வருமா. ஓகே, இன்ட்ரிக்காக பேசியிருப்பாங்க. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எப்படி நல்லா இருக்கீங்களா ப்ரோ? நல்லா இருக்கும் ப்ரோ. ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நீங்கள் பேசுறதெல்லாம் கரெக்டாக இருக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல. ப்ரோ இப்போதான் ட்விட்டர் வந்தேன், இந்த டேனியல் பாலாஜி ஒரு ரிப்பன் போட்டிருந்தாங்க, அந்த சலூன் கடை ஒரு பேஜில் கூட போட்டிருந்தாங்க. என்னாச்சு ப்ரோ? அது ஹார்ட் அட்டாக்னு போட்டிருந்தாங்க. ஹார்ட் அட்டாக்கா ப்ரோ? ஓகே ப்ரோ. என்ன விஜய்? எப்படி இருக்கீங்க ப்ரோ? விஜய் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன். இது வாடிவாசல் டிராப்பா ப்ரோ? டிராப்னு சொல்ல முடியாதுங்க, ஆனால் இப்போதைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்ல இப்ப வெற்றிமாறன் எந்த பேசிஸ்ல ப்ரோ? யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. இத்தனை படங்கள் வந்து எடுக்கிற மாதிரி தெரியல. வட சென்னை 2 வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொன்னாங்க, அதுவும் ஸ்டார்ட் பண்ணல. வாடிவாசலும் வந்து இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. விடுதலையும் வந்து படம் எடுத்து முடிக்கிறதுக்கு அத்தனை வருஷம் ஆச்சு. பட்ஜெட்டும் ஏறி போயிட்டே இருக்கு. ஆனா படம் ஹிட் ஆகுங்கிற ஒரே ரீசனுக்காக வந்து விட்டு வச்சிருக்காங்க. இப்ப சப்போஸ் அந்த ஓடிடி இல்லாம இருந்ததுன்னா அந்த டைம்ல, கோவிட் டைம்ல, அது படம் பெரிய லாஸ் ஆயிருக்கும்ல ப்ரோ? அப்ப வச்சு செஞ்சிருப்பாங்கல்ல விடுதலை. ஓடிடில ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்களா? இல்ல சப்போஸ் அந்த டைம்ல ஓடிடி வந்து பூம்ல இல்லைன்னா, படம் வந்து பட்ஜெட் அதிகமா இருந்ததுன்னா கண்டிப்பா படம் பெரிய ஃபிளாப் ஆயிருக்குன்னு சொல்ல வந்தேன். அந்த டைம்ல இப்ப கூட நிறைய படங்கள் வந்து ஸ்டாப் ஆகி இருக்கிறது காரணமே ஓடிடி பிசினஸ் ஆகாததால தானே. மோஸ்ட்லி அதை பேஸ் பண்ணி தானே படங்கள்லாம் நிறைய எடுத்தாங்க. கார்த்திக் ப்ரோ, இல்லை அந்த படம் வந்து பெஸ்ட் ஆனதுனால தான் வந்து அந்த படத்தோட பட்ஜெட்டே அதிகமாச்சு. இப்போ சூர்யா வந்து சின்ன வயசுல இருந்து ஏதோ மாடு வளர்த்துருந்தாரு சொன்னாங்க, அந்த வீடியோ கூட போட்டிருந்தாங்க. அதெல்லாம் எதுக்கு ப்ரோ அப்போ? எதுக்குன்னு புரியல எனக்கு. என்ன இல்ல ப்ரோ, ஒரு வீடியோலாம் வந்தது ப்ரோ. சூர்யா வந்து அதான் அந்த வாடிவாசலுக்காக வந்து மாடு கூட பழகுற மாதிரிலாம். இல்லைங்க, அதுக்கு டைம் கிடைக்கணும்ல கரெக்டாக. அவர் வந்து விடுதலை 2 முடிச்சுட்டு வரணும், இவருக்கும் டைம் கிடைக்கணும். ஸோ இவரு ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாது அந்த படத்துக்காக. ப்ரோ தளபதி 69 வந்து யாரு ப்ரோ டைரக்டரா இருப்பாங்க மோஸ்ட்லி? ஒவ்வொன்றும் சொல்லிட்டே இருக்காங்க மாத்தி மாத்தி. திடீர்னு ஹெச்னோத்னு சொல்றாங்க, திடீர்னு வெற்றிமாறன் சொல்றாங்க. வெற்றிமாறன் வாய்ப்பே இல்லை. அது வாய்ப்பு இல்லை. அது வினோத் வாய்ப்பு இருக்கு. வினோத் தானே ப்ரோ? இந்த பொலிட்டிக்கல் சப்ஜெக்டா இல்ல ஏதாச்சும் வேற ஏதாவது சம்மந்தம் இல்லாம? அதெல்லாம் தெரியல ப்ரோ. ஓகே ப்ரோ. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருந்தேன், இன்னைக்கு தான் ஸ்பீக்கர் கிடைச்சது. பிக் ஃபேன் ப்ரோ. பிக் ஃபேன் அண்ட் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் யுவர் தாட்ஸ்.
ப்ரோ நிறைய டாபிக் பேசுகிறோம். அதே மாதிரி நிறைய இங்கிலீஷ் சீரீஸ் அண்ட் இங்கிலீஷ் மூவிஸ் யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களையும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நிறைய ரெக்கமெண்டேஷன் வந்தால் நிறைய சீரீஸ் அண்ட் மூவிஸ் பார்க்கலாம். நான் இப்போது ரீசெண்டாக ரூக்கின்னு ஒரு இது இங்கிலீஷ் சீரீஸ் தான் பார்த்துருக்கேன். போலீஸ் சீரீஸு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. ஐ மீன் எல்லாரும் கேட்குறவங்க எல்லாருமே த ரூக்கி அப்படின்ட்டு இருக்கு, நல்லா இருக்கு. 6 சீசன் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஒரு சீசன்லையும் 18 எபிசோடு இருக்கு. போர் அடிக்காமல் போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அது சும்மா பார்த்தேன், பிடிச்சிருந்தது, அதான் ஷேர் பண்ணதான் மேலே வந்தேன். என்ன ஜெனர், டைம் கில்லரா இல்ல போலீஸ் ப்ரொசீஜரல் ட்ராமா ப்ரோ. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல டெய்லி ஒரு கேஸ் நடக்கும், அந்த கேஸ் எப்படி சால்வ் பண்றாங்க, அவ்வளோதான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், போர் அடிக்காது. ஒரு எபிசோட் 40 நிமிஷம், அது மாட்டும் ஓடும். ஹரி படம் மாதிரி இருந்தது, எனக்கு ஏதோ ஹரி படம் பார்க்குற மாதிரி பரபரப்பா இருந்தது. ஆல்ரெடி சொல்லுங்க, ரூக்கியா? த ரூக்கி. ரூக்கியா? ஓகே ஓகே. அதே மாதிரி நீங்க ஏதாவது பார்த்தாலும் யாராவது வந்து சொல்லுங்க. அப்புறம் நான் அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ட்ராவல் பண்ணும்போது சும்மா யூடியூப்லேயே நிறைய படம் இருக்குல்ல, இங்கிலீஷ் படம். அதில் வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, த மிட் நைட் ஸ்க்ரீனிங் சொல்லிட்டு. நிறைய ஸ்பை த்ரில்லர் மூவிஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே இருக்கு. ஸோ நம்ம 13 ஒரு மூவி பார்த்தேன், அதுவும் சூப்பராக இருந்தது. அது அப்படியே பரபரப்பாக போயிட்டே இருந்தது. ஸ்பை த்ரில்லரு எல்லாம் இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பெரிய படம் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன படம் வரும்ல, பேரே தெரியாது. அதே மாதிரி ஹாலிவுட்லேயும் நிறைய படம் வருது. ஸோ அதில் இருக்கிற சின்ன சின்ன மூவிஸ் எல்லாமே யூடியூப்லேயே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ யாராவது மூவி பஃப் இருந்தால் பாருங்கள். த மிட் நைட் ஸ்க்ரீனிங் யூடியூப் சேனல் பேர். சில படம் காமெடியாக இருக்கும், சில படம் மொக்கையாக இருக்கும். பட் ஏதாவது 2-3 படம் நல்லாயிருக்கும். சும்மா நீங்கள் டைம் கிடைச்சதுன்னா பாருங்கள். ஓடிடியில் இப்போது இல்லாமல் யூடியூப்லேயே நிறைய மூவிஸ் இருக்குது. அதை ஷேர் பண்ண தான் மேலே வந்தேன். தேங்க்ஸ் கார்த்திக் ப்ரோ, தேங்க்ஸ் ஐயப்பன். நீங்கள் ஸ்பீக்கர்லேருந்து என்ன தூக்கிடலாம். கார்த்தியனே, நாய் குலைக்குது, சொல்லுங்க. கார்த்தியனே, காட்சிலா வர்சஸ் கிங்காங் பாத்தீங்களா? இன்னும் பார்க்கல. அதான் ஐயப்பன் சொன்னாரு, ஏதோ லோயர் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிட்டு ஏதோ போட்டிருந்தாரு. நல்லா இல்லையா ப்ரோ? ஐயப்பன் ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ. ஆனா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. நீங்க எப்படி ஐமேக்ஸ்ல பாத்தீங்களா இல்ல நார்மல் தியேட்டர்ல பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, பிரீமியர் தான் பார்த்தேன், நார்மலா தான் பார்த்தேன். ஒன் லெவலுக்கு இல்லையா? ஒன்னு நல்லா இருந்துச்சு. இதுல ஒரு 4 சீன் நல்லா இருக்கும் ப்ரோ, அவ்வளவுதான். 4 சீன். 4 சீனுக்கு 4 ரூபா கொடுத்து ஐமேக்ஸ்ல போய் பார்க்கணுமா? அது கூட வேற இருக்குங்க ஸ்பீக்கர்ல. கார்த்திக் ப்ரோ, இந்தியன் 2 ரைட்ஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க, ரிலீஸ் ஆக போதா ப்ரோ சீக்கிரமா? இல்ல இன்னும் முடிவு பண்ணலங்க, பிளான் பண்ணிருக்காங்க. ஓகே ப்ரோ. டிஜிட்டல் ரைட்ஸ் எது அதிகம், இந்தியன் 2வா இல்ல கோட்டா? இந்தியன் 2 தான் அதிகம். ஓகே ப்ரோ. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் சுரேந்தர். நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கும் ப்ரோ. இப்போதான் ப்ரோ அண்ணாமலை வந்தாரு திருவான்மியூருக்கு. ஒரு 2 hours 1.5 hours முன்னாடி போயிட்டாங்க. ஓகே ஓகே. என்ன சொல்றாரு? இது திருவள்ளூர் நகர் அந்த பீச்சுக்கு போகிற வழி ஆர்டிஓ அந்த ரோடு இருக்குல்ல ப்ரோ, ஆமாம். அந்த ஜங்ஷன் வரும் பார்த்தீங்களா, அங்கே வந்தாங்க. ஒரு 10 o'clock 10:30 போல் வந்தாங்க. நல்ல க்ரௌட் இருந்தது தானே. ஓகே. கார்த்தி ப்ரோ ஃபைனலா ஒரு சர்ப்ரைஸ் சொன்னாரு. சென்னையில வந்து மோடிஜியோட ரோட் ஷோ இருக்குமா ஆமாம் ப்ரோ, விரைவில் சொன்னாங்க. விரைவில். நீங்களும் அதே ஏரியாவா இல்லை யூடியூப்ல பார்த்தீங்களா? இல்ல bro, யூடியூப்ல தான் ப்ரோ பார்த்தேன் நான். ஓகே ஓகே. ஹலோ கார்த்தி ப்ரோ, ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. இங்கே ஓகே வந்ததுக்கப்புறம் தான் தேவையில்லாமல் ஒரு டென்ஷனாக போகுது. அங்கே ஃப்ரீயாக ஜாலியாக ஓகே. எந்த கவலையுமே இல்லாமல் எதை பற்றி யோசிக்காம பெருசாக ஃபோனே எடுக்கலாங்களா. கார்த்திக் ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தீங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே. கார்த்திக் ப்ரோ ஃப்ரீயாக இருந்தால் வாங்க ப்ரோ. நான் மென்ஸ்வேர் அவுட்லெட் வச்சுருக்கேன் சென்னையில். நான் ஏப்ரல் ப்ரோக்கு நிறைய தடவை டிஎம் பண்ணேன், அவர் கண்டிக்கவே இல்லை ப்ரோ. எங்கே எந்த ஏரியாவில் வச்சுருக்கீங்க? வேளச்சேரி அப்புறம் ஈசிஆர்ல இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக வரேன். டிஎம் பண்ணுங்கள், நான் ஐயப்பன் ப்ரோவாது பண்ண சொல்லுங்க ப்ரோ. ரிப்ளை பண்ணல அவர். யார், சுரேந்தர் தானே பேசுறது? ஆமாம் சுரேந்தர் தான் ப்ரோ. ஓகே, சரி ப்ரோ, டிஎம் பண்ணுறேன். கண்டிப்பாக பண்ணுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ அதே மாதிரி ஐபிஎல் டிக்கெட்ஸ்க்குலாம் அந்த ரேசான் சோலார்னு சொல்லி அவங்க கான்டெஸ்ட் நடத்துறாங்க ப்ரோ. அவங்க கிட்டலாம் நீங்கள் அந்த கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக டிக்கெட் கிடைக்குது ப்ரோ. 10 பேருக்கு தராங்க, ஒருத்தருக்கு 2 டிக்கெட், 20 டிக்கெட். நான் டிவிலேயே பார்க்க மாட்டேன் ஐபிஎல் பெருசா. அது லாஸ்ட் 5 ஓவர் பார்த்த பெருசு. ஐயப்பன் ப்ரோக்காவது யூஸ் ஆகும்ல. நான் 2 டிக்கெட் எனக்கு கிடைச்சது ப்ரோ. அந்த மாதிரி ஐயப்பன் வந்து ஐபிஎல்லே வெறுத்து உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இப்போ தான் நானும் உங்கள் அண்ணாமலை ரோட் ஷோ பார்த்தேன் ப்ரோ. சூப்பராக நல்லா செம்மையாக இருந்தது திருவள்ளூர் நகரில். ஏதோ பார்த்தீங்க? யூடியூபா? யூடியூப் தான். இல்லை வீடுங்க தான் ப்ரோ. ஸோ பார்த்தோம். ஓகே ஓகே. ஃபஸ்ட் டைம் வந்து பிஜேபிக்கு இவ்வளோ பேர் வருவாங்கங்கிறது ஒரு ரெவல்யூஷன் தான் ப்ரோ. இதோ முன்னாடி ஓட்டெலாம் வந்ததுனாலும் அது கொஞ்சம் ஏடிஎம்கே ஓட்டெலாம் இருக்கும். இது வந்து ப்ராப்பர் சப்போர்ட் ப்ரோ. எல்லாத்தையுமே எதிர்பார்க்குறோம், பார்ப்போம். ஜூன் 4 தெரிஞ்சிடும். ஏன்னா தமிழ் இசைக்கும் கொஞ்சம் பேக்லாஷ் இருந்தது ப்ரோ. திடீர்னு வராங்க அது இதுன்னு இருந்துச்சு. எங்கள் வீட்லேயே அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இன்னைக்கு இது வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குது ப்ரோ. பார்ப்போம். தேங்க்யூ ப்ரோ. இது ஒரு கடுமையான போட்டி தான். அந்த போட்டிக்கு வந்து பிஜேபி தயாராகிறாங்க. ஸோ ஜெயிச்சிட்டா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் தாண்டி அதுக்கு மேலே நடக்கும். டோட்டலாக எல்லாருக்கும் மாறும். தோத்துட்டாங்கன்னா பிஜேபி என்ன இருந்துச்சோ அது மாதிரியே இருக்கும், அவ்வளோதான். முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். இது ரிஸ்க் தான், அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க, துணிஞ்சு எடுக்கிறாங்க. அண்ணாமலை இருக்கிறதுனால, அண்ணாமலைக்காக. ஆனால் டெஃபினட்டாக ப்ரோ அந்த ஏடிஎம்கே அலையன்ஸ் அவர் கொஞ்சம் அவரும் அந்த சைடில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு கரெக்ட் தான் ப்ரோ. ஏன்னா அவங்களுக்கு அந்த மிக்ஸ் ஆஃப் ஓட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஏடிஎம்கே சிம்பத்தைஸ் இங்கே போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ அட்லீஸ்ட்டு என்ன ஃபேக்ட்ஸ்னால் தெரிஞ்சிடும்ல எவ்வளோ ப்ராப்பர் ஓட்ஸ் இருக்குது அப்படின்னு. அது 2026க்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். என்ன வருதுன்னு ஆக்சுவலாக இந்த கட்சி என்னதான் வளர்ந்துருக்குன்னு பார்த்துக்கணும்ல ஒரு விஷயம்.
அதுக்கான முயற்சி பண்றாங்க. ப்ரோ அந்த பாலாஜி இறந்துட்டாரா ப்ரோ? ஆமா ப்ரோ, இப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக் நியூஸ் நிறைய வர மாதிரி தெரியுது ப்ரோ. ம். வேற யார் இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹலோ. கேக்குதா? என்னாச்சு? ஹலோ சொல்லுங்க ப்ரோ, கேக்குதா? கேக்குது. ஹலோ ப்ரோ, கேக்குதா? கேக்குது, ப்ரோ நீங்க சொல்லுங்க. எங்க தொகுதி வந்து விருதுநகர் ப்ரோ. 3 பேருமே ஸ்ட்ராங் இல்லாத மாதிரி தெரியுது. மாணிக்க தாகூர் அது போன தடவை அவர் வரவே இல்லை. கேப்டன் பையன் கேப்டன் பையன் அந்த அளவுக்கு பாசிபிளான்னு தெரியல. பாஜக அவங்க பிரச்சாரமே அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணவே இல்லை, பண்ணவே மாட்டிக்காங்க இந்த 2-3 நாளா. அங்க ஈஸியா அவரே ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ்லயே மாணிக்கம் தாக்கூர் ஆனா ஜெயிச்சிருவாரு. அவருக்கு தொகுதி பக்கமே வரலையே கடைசி ஒரு 4 வருஷமா. இல்ல ஓட்டு வந்து ஸ்பிட் ஆகுது இல்ல, அதுல வந்து அவங்களுக்கு ஈஸியா அந்த ஓட்டு வரும். ஓகே ஓகே. ஏன் இந்த மாதிரி கேண்டிடேட் போட்டாங்க? அதுக்கு சரத்குமார் நின்றுக்கலாம், அவர் அதை ஏதாவது பேசுவாரு. இல்ல கூட்டணி கட்சின்னு ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு ஒரு சீட்டு கொடுத்தானே அவனுக்கு என்ன பண்றது. ஓகே ஓகே. வேற இருக்கீங்க ஸ்பீக்கர்ல? என்ன செய்யப்பா, ஏதாவது ஸ்பீக்கர் மாத்தி கொடு. பேசவே மாட்டாங்களே யாருமே கொடுத்தாலும். நீயே மாத்தி கொடுக்க மாட்ட. என்னாச்சு இன்னைக்கு யாரு பேசுறாளே இல்லையா? கார்த்திக் ப்ரோ, இந்த அண்ணாமலை வந்து இந்த வீடியோல நிறைய சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி காசே கொடுக்காம இந்த தடவை ப்ரூவ் பண்ணி காட்டுனேன் அப்படின்னு. பட் அது எப்படி ப்ரோ ப்ராக்டிக்கலா? கண்டிப்பா சப்போர்ட் கோயம்புத்தூர் நல்லா இருக்கு, பட் ஆனா வந்து ஏடிஎம்கே இந்த வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா ப்ரோ இந்த கோயம்புத்தூர் தொகுதிக்கு? அது அது எப்படி நீங்க இந்த காஸ்ட் ஃபேக்டர் வந்து ப்ளே ஆகும்னு நினைக்கிறீங்களா? அது பெருசெல்லாம் ஆகாது சபரீஷ். எல்லாம் இப்போ இதில் அசம்பிளி எலெக்ஷனில் வந்து நிறைய காசு கொடுப்பாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து உங்களுக்கு வீட்டில் போய் என்ன கேட்டு பாருங்க. போய் போன எலெக்ஷனில் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க? 500 ரூபா கொடுத்துருப்பாங்க எல்லாருக்கும், அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க 2019. ஏன்னா இது வந்து தொகுதி பெரிய தொகுதி, 10 லட்சம் ஓட்டு 12 லட்சம் ஓட்டுன்னு இருக்கும். நீங்கள் காசு கொடுக்குற 2000 1000 அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதிகபட்சம் 500 ரூபா கொடுப்பாங்க. அது இப்போ கொஞ்சம் விலைவாசியெல்லாம் ஏறிடுச்சு, மணி வேல்யூவில் அடிச்சுன்றதுனால 1000 ரூபா கொடுக்கலாம் அதிகபட்சம். அந்த 1000 யாரு கொடுப்பாங்க அப்படின்னா, செலக்டடாக 4 லட்சம் ஓட்டு வரும்னா அந்த 4 லட்சம் ஓட்டுக்கு தான் கொடுப்பாங்களே தவிர எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. 10 லட்சம் பேருக்கு தர மாட்டாங்க. அதுக்கு வந்து திமுக கிட்டையும் அதிமுக கிட்டையுமே ஆளுங்க இருக்காங்க. அந்த ஆளுங்கிட்ட கொடுத்து பிரித்து கொடுப்பாங்க எல்லாரும். பட் இது அவங்க பண்ணாங்கன்னா, பிஜேபி அதை பண்ணாங்கன்னா யூஸே இருக்காது. முதல்ல இவங்க கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்காது இவங்க கிட்ட. அந்த மாதிரி கிரவுண்ட் லெவல்ல. இல்ல ப்ரோ, இன்னொன்று மக்கள் அப்படிதான் காசு கொடுத்தாலும் யார் ஓட்டு போடணும்னு கேரண்டி கிடையாது. இல்லை அதான் கொடுத்தாலும் யார் ஓட்டு போட கொடுத்தாலும் யார் ஓட்டு போடுவாங்கன்னு கேரண்டி கிடையாது. அந்த காசு கொடுக்கறதே எப்படி, அந்த ப்ராக்டிஸே எப்படி ஆயிடுச்சுன்னா, அவன் காசு கொடுக்கலனாலுமே அதிமுக தான் போடுவான், திமுக தான் போடுவான். காசு கொடுக்குற வச்சுக்கல யாரும் ஓட்டு போடுறதில்ல. பட் இருந்தாலும் காசு கொடுப்போம் அந்த மாதிரி. அது அப்படி ஆயிடுச்சு.
அது அதிகபட்சம் என்னங்க ஒரு 50,000 ஓட்டு மாறுங்க, அவ்வளோதானுங்க. காசுக்காக மாறுறது ஒரு ஒரு ஐயோ காசு வாங்கிட்டோம், நம்ம இதுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்றதுலாம் வந்து அதிகபட்சம் ஒரு 50,000 ஓட்டு தான் இருக்கும். அவனை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அவனை எப்படி திருத்தவே முடியாது. அவன் காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறான்றதுக்காக அது என்ன பண்ண முடியும்? இப்போ அவன் 1000 கொடுத்துட்டான், ஓகே, நீங்கள் ஒரு 2000 கொடுத்தீங்கன்னு ஓட்டு போட்டுருவோண்ணா. ஸோ அந்த ஓட்டை நீங்கள் டேப் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் மற்ற நியூட்ரல் ஓட்டெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா போதும். இல்ல ப்ரோ, சம்டைம்ஸ் வந்து ஒரு சில பீப்புள் நான் பார்த்திருக்கேன். அவங்க வந்து எப்படின்னா 2 சைடு வந்து காசு வாங்கிப்பாங்க. ஆனா காசு வாங்கின கட்சிக்குள்ள தான் வந்து ஓட்டு போடுவாங்க. அதை தாண்டி போட மாட்டாங்க. சம்டைம் அந்த மாதிரி ஆட்டிடியூட் ஒரு சில பேருக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதாங்க, அந்த கேம் ஆட முடியாதுங்க. அந்த கேம் ஆடுறது அப்போ அதுக்கு வந்து ஏன் கட்சி வளர்த்தணும், இதை பண்ணணும், அதை பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப கம்மியான ஓட்டு தான். அந்த ஓட்டுக்காக வந்து போய் காசெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ அது எல்லாமே ஜெயிக்கலாங்கிறீங்க? ஆமா, அது இல்லாமலே ஒர்க் பண்ண ஜெயிக்க முடியும் கண்டிப்பா. உங்களுக்கு ஆல்ரெடி பயம் வந்துச்சு ப்ரோ. நீங்க அந்த பியூஷ் மனசுலாம் கதறிட்டு இருந்தாரு, குஜராத்தோட கோயம்புத்தூர் சேர்க்க போறாங்க அது இதுன்னு. டெஃபினட்டா பயம் வந்துருச்சு அவங்களுக்கு, இல்லாட்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. அவ என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசுவாங்க. நேற்று என்ன சொன்னாங்க, அவர் கொடுத்த அஃபிடேவிட்டே தப்புன்னாங்க. ஓகே, அண்ணாமலை தான் எலெக்ஷன் தோத்துருவாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்போ அஃபிடேவிட் ஏன் இவ்வளோ சண்டை போடுறீங்க நீங்கள்? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறாங்க, காசு கொடுத்துட்டாருன்னு 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ எடுத்து வந்து போடுறாங்க. இது ஆரத்தி எடுத்தவங்களுக்கு காசு கொடுத்துட்டாரு. நானும் கேட்குறேன், அந்த வீடியோ இன்னைக்கு நடந்ததாக கூட இருக்கட்டும். 8 மாதத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ அதில் சொல்லிட்டாங்க, இன்னைக்கு நடந்த வீடியோ கூட இருக்கட்டுமே. ஆரத்தி எடுத்தவங்களுக்கு காசு கொடுத்துட்டாரு, அந்த அம்மா ஆரத்தி எடுக்குது, ஓட்டு போடாதா? அப்புறம் காசு கொடுத்தா அந்த அம்மாட்ட ஓட்டு ஆகணுமா? இது என்ன அநியமா இருக்கு? ஆரத்தி எடுக்கிற அம்மா வந்து ஓட்டு போடாத, அந்த அம்மாவுக்கு வந்து ஏமா இல்லைம்மா ஆரத்தி எடுத்துக்கிட்டீங்களே, 1000 வச்சுக்க, நீ எனக்கு தான் ஓட்டு பண்ணணும்னு சொல்லி காசு கொடுக்குறாங்களா? அப்போ மற்ற கட்சியில காசே கொடுக்கறது இல்லை தானே? இந்த மீடியாக்காரங்களால எதுவும் ஃபோக்கஸ் பண்றது இல்லை. மற்ற கட்சியெல்லாம் வந்து யாரும் காசு கொடுக்கல, அதை யாரும் பார்க்கல. இந்த ஆரத்தி எடுக்கிற அம்மாவுக்கு கொடுத்தது தான் உங்களுக்கு பிரச்சனையே தெரியுது. அது 8 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தது இன்னைக்கு வந்து பேசுறீங்க. அப்படியே இருந்தாலும் இன்னைக்கே பேசினா கூட அப்போ அதோட அதிகமா நீங்க காசு கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க பண்ணாத விஷயத்தையாக ஏதாவது பண்றாங்க. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா மீடியால எல்லாரும் ஒரே மாதிரி நியூஸ், ஒரு ஒரே மாதிரி இல்லைங்க, மொத்த மீடியாவுமே இங்க வந்து ஒரே ஒரு ஸ்டாண்ட் தாங்க எடுக்குது. எல்லாருமே ஒரே ஸ்டாண்ட் தாங்க. மீடியாவே ஃபுல்லா டோட்டலா ஒரே ஸ்டாண்ட் தான். அவங்களுக்கு அதிமுகவே அந்த ஸ்டாண்ட் தாங்க எடுக்குது. நீங்க ஜெயிச்சாலும் சரி, நாங்க ஜெயிச்சாலும் சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. பிஜேபி வந்துடக்கூடாது. பங்காளிங்களாயிட்டாங்க. ஆமாம்மா, 50 வருஷம் நெரட்டிவ்ங்க அது. 50 வருஷம் வரலாறு இல்லை. அந்த வரலாறுல கை வச்சுக்கினா கோவம் வருமா இல்லையா உங்களுக்கு? 50 வருஷமா ஒரு இது கிரியேட் பண்ணிட்டாங்கல்ல, நீ ஆளுங்கட்சி நான் எதிர்கட்சி, இல்லை நான் ஆளுங்கட்சி நீ எதிர்கட்சி, அதை பிரேக் பண்ணும்போது அவங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? வரத்தானே செய்யும். அது வரோம், யூஸ்வலா வரதானுங்க. இப்போ கோவம் வருது, ஜூன் 4க்கு அப்புறம் ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்க போறாங்க. ஜாலி தான் ப்ரோ அது. அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த எலெக்ஷன்றது வந்து இன்னைக்கு நடக்கிற எலெக்ஷன், இந்த எலெக்ஷன் அதோட முடியாதுங்க. ஒரு 50 வருஷம், 77க்கு அப்புறம், 67க்கு அப்புறம், 67 திமுக ஜெயிச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் திமுக அதிமுகன்ற கட்சியை தாண்டி ஒரு கட்சி வளர்ந்ததே இல்லை. வந்திருக்கு நிறைய சான்ஸ்ல வந்து மதிமுக வந்திருக்கு, காங்கிரஸ் வந்திருக்கு, தேமுதிக வந்திருக்கு, இதெல்லாம் வந்திருக்கு. தேமுதிக எதிர்கட்சியா கூட வந்திருக்கு, இதெல்லாம் வந்திருக்கு. ஆனா இவங்க எந்த கட்சியுமே இவங்க 2 கட்சியும் தாண்டி வரவே இல்லை. 2வது இடத்துக்கே வரல. முதல்ல அவங்க இருப்பாங்க, 2வது இவங்க இருப்பாங்க, மாத்தி இருப்பாங்களே தவிர அந்த 3வது இடம் தான். அந்த 3வது தாண்டி யாருமே வந்ததில்லை 2வது இடத்துக்கே. இப்ப இவங்களுக்கு பிரச்சனையே என்னன்னா, ஐயோ வந்துருவாங்க போல இருக்கே அப்படின்றதுதான் பயம். அந்த பதட்டம், அந்த பயம், அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இல்லை ப்ரோ, ஆனால் இன்னைக்கு அட்லீஸ்ட்டு இந்த ரோட் ஷோவில் வந்து எல்லா என்டிஏ பார்ட்னர்ஸும் நிறைய பேர் வந்துருந்தாங்க. ஆக்சுவலி அவங்களோட கட்சியை சப்போர்ட் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருந்தாங்க. இதே இது 2019 பெருசாலாம் ஏதோ இங்கே ஏடிஎம்கே கேண்டிடேட் நின்னாலுமே அவங்களே ஒன்றுமே பண்ணல ப்ரோ. ஆக்சுவலி பெரிய பிரச்சாரம்னு ஒன்றுமே பண்ணல. அதுக்கு அந்த அலையன்ஸுக்கு இப்போ இங்கே இருக்கிற அலையன்ஸே எவ்வளோ பரவாயில்ல ப்ரோ. உங்களுக்கு
பார்ப்போம் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி. வேற யாரு நீங்க ப்ரோ ஸ்பீக்கர்ல? ஆனா ஏதோ பக்கு போல ஸ்பீக்கர்ல இருந்து எல்லாரையும் வெளில தள்ளி விட்டுருச்சு. அப்படியா? கோபிநாத்லாம் இருந்தாரு, காணும் யாரையுமே காணும். ஹலோ ப்ரோ, கேக்குதா? ப்ரோ இந்த யார் பேசுறீங்க? ஹரிக்குமார் பேசுறேன். ப்ரோ சொல்லுங்க இந்த ப்ரோ. ஓபிஎஸ் தனிச்சின்னத்துல நிக்கிறாப்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமாங்க, அவர் சிட்டிங் எம்எல்ஏ, அதனால அவர் வந்து பிஜேபி சிம்பல் நின்னா அவர் எம்எல்ஏ போஸ்டிங் போயிடும். அதனால என்ன ப்ரோ, எம்பி போஸ்ட் பிஜேபியில் நிற்க ஜெயிக்கலாம்ல ப்ரோ முடியாது. நின்னு? அப்படி நின்னாலே போயிருங்க. இல்ல எங்க ஊரு தான் அது நிற்க ஒழுங்கா முடியாது, அவர் பிஜேபி நிற்க முடியாது. சேர்ந்திருந்தாலும் ஜெயிக்க அதனால வாய்ப்பு இருக்கு, இப்பயும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இல்ல அவரு இப்ப கரண்ட் எம்எல்ஏ இல்ல, அவரு கரண்ட்ல எம்எல்ஏவா இருக்காருல்ல. ஓ இப்ப எம்எல்ஏங்க, கரண்ட் எம்எல்ஏ அவரு. அதனால அவர் பிஜேபி சிம்பிள் நின்னாருன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு எம்எல்ஏ வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அது பண்ண முடியாது அவரால். இல்ல முன்னாடியே பேசிட்டு இருந்தாங்க, ஓ பையன் தான் நிப்பாரு எங்க ஊர்ல அப்படின்னு. ஆனா திடீர்னு இவர் வந்தது பெரிய ட்விஸ்டா தான் இருந்துச்சு. சரி, ஆமா, அது ஏன் பண்ணாருன்னு தெரியல. அது போன தடவையே நைனார் நின்று நல்லா தான் ஓட்டுவாங்க. இப்ப தேவையில்லாம தனிச்சின்னத்துல நிக்கிறனால என்னன்னு தெரியல. எங்க ஊர்ல என்ன முஸ்லீம் ஓட்டு அது ரொம்ப பிரச்சனை அதிகம். இல்லைங்க, அது பிரச்சனை இல்லைங்க. இல்ல ப்ரோ, போன தடவையே சின்னத்துல இல்லைங்க, சின்னத்துல ஈஸியா போய் சேர்த்தரலாம் கொண்டு போய். இங்க அவர் ஜோக்கர் ஆக்கிட்டு இருக்காங்க. 5 பேர் அதே பேர்ல வந்து இணைஞ்சுக்கிட்டு ஓபிஎஸ்ங்கிற பேர்லயே. அது அங்க மட்டும் இல்லைங்க, அங்க மட்டும் இல்லை, எல்லா தொகுதியிலும் எல்லாரும் பண்ணுவாங்க. பிஎஸ்சி சண்முகத்துக்கு பண்ணியிருக்காங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. இல்ல அமமுகவே நின்றுக்கலாம் எங்க ஊர்ல அழகா. போன தடவை அமமுக நல்ல ஓட்டு வந்துச்சு. 1 லட்சத்துக்கு மேல ஆமா, வாங்கிச்சு. அவர் வாத்தானந்த் அவர் தான் ஓட்ட ஃபுல்லா பிரிச்சு விட்டார் போன தடவை. இல்ல அவர் தேனி கேட்டதுனால ராம்நாட்டை விட்டு கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். தேனியில டிடிவி நிக்கிறாருன்னு சொல்லியிருந்ததுனால ஓபிஎஸ் வந்து சரி ஓகே ராம்நாட் அவர் நிக்கிறாரு விட்டாங்க. தேனியில வந்து வின்னிங் ரொம்ப ஈஸியா இருக்கு, வின் பண்றது. டிடிவிக்காக விட்டு கொடுத்தாங்க. ஜெயிக்கலாம் மோஸ்ட்லி. இந்த தேவர்ஸ் எல்லாம் ஜாதி அப்படியே ஒரே தான் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா சின்னம் அதுதான் இப்ப இடிக்குது. ஓபிஎஸ் ஜெயிச்சாருன்னா அவருக்கு அரசியல் அதிகாரம் இருக்கு, தோத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவருக்கு வேலையே இல்லை. இது அவருக்கு டூ ஆர் டே தான். அது அவருடைய தனிப்பட்ட முயற்சி. அது எங்க ஊர்ல 50-50 தான். பிஜேபி கன்ஃபார்ம் பண்ணலாம் கிடையாது. ஆனா ஜெயிக்கலாம். ஆமாமா. ஹலோ கார்த்திக் ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ, தேங்க்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் உங்ககிட்ட. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, இது பிஜேபியில் வந்து வினோத் பி செல்வம் வந்து கண்டிப்பாக ஷோர்ட் ஷாட் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் நிறையா போஸ்ட் போடுறீங்க அவரை பற்றி. பாண்டே கூட இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார், அவர் வந்து ரொம்ப தயாநிதி மாறனுக்கு வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு வேலை பார்க்குறாருன்னு. அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து இல்லைங்க, அவர் டஃப் ஃபைட் கொடுக்குறாரு. அதான் சொல்லியிருந்தேன், இந்த ராமசர்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னே புரியாமல் வந்து பேசிட்டு இருந்தான். பயங்கரமான டஃப் ஃபைட் இருக்கு. இங்கே என்னன்னா வந்து பிஜேபி வர்சஸ் டிஎம்கே தான் இருக்கு சென்ட்ரல் சென்னையில், மத்திய சென்னையில். ஏன்னா ஆப்போசிட்ல நிற்கிறது தேமுதிகக்கு பெரிய வேலையே இல்லைங்க. அது அவங்க அதிகபட்சம் வாங்கினா 1 லட்சம் ஓட்டு வாங்கினா பெரிய விஷயம் அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. ஸோ நம்பர் டூ கண்டிப்பாக வினோஜ் தான். நம்பர் 1 தயாநிதி மாறனா இருந்தா கூட. ஆனா அந்த நம்பர் 2ல இருந்து நம்பர் 1 வரதுக்கு வந்து என்ன வேலை பார்க்கணுமோ அதை பண்ணிருக்காரு. இவருக்கு என்னன்னா ஃப்ளட் வந்தப்ப தயாநிதி மாறன் வந்து பார்க்கல அப்படின்னு ஒரு கோவம் இருக்கு மக்களுக்கு. இங்க நார்த் இந்தியன் ஓட்டர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்காங்க, அவங்களும் பிஜேபி சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ஒண்ணு இருக்கு. உண்மையா ப்ரோ? இருக்கு, ஆமா இருக்காங்க. அவங்க கொஞ்சம் பிஜேபி சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா முஸ்லீமும் இருக்காங்க, அதுக்காக இதை மட்டும் சொல்லக்கூடாது.
முஸ்லீம்ஸும் அதிகமாக இருக்காங்க. அவங்களுமே 1,00,000 ஓட்டுக்கிட்ட இருக்காங்க இங்க. அது ஒன்று இருக்கு. இன்னொன்று எப்பயுமே ஒரு 50, 55, 57, 58 அவ்வளோதான் ஓட்டு போலாக இருக்குங்க. அது கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்க சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சென்னையை பொறுத்த வரைக்கும் பெருசாக காசு வாங்கிட்டுலாம் யாரும் ஓட்டு விட்டுருவோம். அதை தாண்டி வந்து இங்கே சப்போஸ் மாற்ற வேணும்னு நினைச்சாங்கன்னா மாறலாம். ஆனால் அவர் தோத்தாலுமே வந்து பெரிய மார்ஜினில் தோக்க மாட்டாரு. ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்து தோப்பாரு. ஒரு 20,000, 30,000, 50,000 அந்த ரேஞ்சில் தோப்பாரு. ஆமா இல்ல தயாநிதி மாறன் ஜெயிச்சாலுமே அந்த அளவுக்கு வராது. இன்னொன்னு ஒருவேளை இவங்க சென்னையில் இருக்கவங்களாம் அந்த ஃப்ளட்டு அதுன்னு பார்த்துட்டு மாறினா கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கான வேலை பார்த்தாங்கன்னா அதை பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அது வந்து மத்திய சென்னை வந்து கண்டிப்பா ஒரு இதுல தான் போயிட்டு இருக்கோம். அவர்ன்றது ஈவினிங் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதே மாதிரி தென்காசி அவரு வந்து அஃபிடேவிட்டே பாருங்க 7 கோடி ரூபா சுத்துருக்குன்னு ஃபைல் பண்ணிருக்காருங்க தயாநிதி மாறன். யாரும் நம்புவாங்களா? கரெக்ட் ப்ரோ. அப்படி ஒரு என்ன பண்றது சொல்றது இல்ல. அவங்களுக்கு பாசிட்டிவான பாயிண்ட்ஸே கிடையாது பேசுறது. நேத்து கூட வந்து யாரும் உங்களுக்கு ஃபுல் நெகட்டிவா கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாரு நேத்து பிரச்சாரத்தப்ப தயாநிதி மாறன். இவங்களே ரொம்ப மக்கள் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக மேல ஒரு சின்ன வெறுப்பு இருக்கு எல்லாத்துக்குமே. அந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் இதுதான். ஸோ அது கரெக்டா ஓட்டா மாறினா இந்த தொகுதியில மட்டும் ஏமாறும் அப்படின்னு. இந்த தொகுதியில பாசிட்டிவா இருக்கிறது என்னன்னா ஆப்போனண்டா வந்து ஏடிஎம்கே இல்ல, டிஎம்டிகே தான் இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய ஓட்டு இருக்காதுங்க. தேமுதிக மோர்சினோ அதுக்கு இருக்காது. ஸோ நம்பர் 1 நம்பர் 2 1-on-1 ஃபைட்டு தான் இங்க. திமுக வெர்சஸ் பிஜேபி தான். சவுத் சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கொஞ்சம் ஓட்ட பிரிக்கும், நார்த்தில் வந்து ஏடிஎம்கே ஓட்ட பிரிக்கும். இங்கே வந்து 1-on-1 ஃபைட்டு தான் இருக்கும். அந்த 1-on-1 ஃபைட்டில் வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டு எல்லாமே வினோஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறையா. கர்நாடகாவில் எவ்வளோ ப்ரோ ஜெயிப்பாங்க? கண்டிப்பா போன வட்டம் மாதிரி வருமா இல்ல கொஞ்சம் டவுன் ஆகுமா ப்ரோ? ஏன்னா கண்டிப்பா கொஞ்சம் குறையும். கண்டிப்பா நல்லா அதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு. அதான் அதே மாதிரி வர்றதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் குறையும். ஒரு 5-10 குறையலாம். அவ்வளோ குறையுமா ப்ரோ? 10 வரைக்கும் குறையுங்கிறீங்களா? போன டைம் ஸ்வீப் பண்ணாங்கல்ல, 28க்கு 28 அடிச்சாங்க. இது 5-10 குறையலாம். ஆளுங்கட்சி அவங்க இருக்காங்க, கண்டிப்பா அது கூட குறையலாம். இல்ல அதுவுமே ஸ்வீப் பண்ணலாம். ஏன்னா இவங்க அதுக்காக தான் நமக்கு கர்நாடகா தெரியாது. குமாரசாமியை வந்து அலைன்ஸ்ல வேற சேர்த்தாங்க. அதான் சேர்த்திருக்காங்க. இருந்தாலுமே அவங்க வந்து காங்கிரஸ் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இருக்காது கர்நாடகா பொறுத்தவரைக்கும். கேரளால எதுவும் வாய்ப்பு இருக்கா ப்ரோ? கண்டிப்பா. ஏன்னா சுரேஷ் கோபி வந்து நல்லா பண்றாரு. அதான் ஒரு சீட்டா ஜெயிக்க. கேரளால ஒன்னு ரெண்டு இருக்கும் அதிகபட்சம். திருவேண்டம், அந்த திரிசூர். இப்போ தெலுங்கானால இருக்கும். புதுசா இருக்கிறது என்னன்னா தெலுங்கானால இருக்கும், ஆந்திரால கூட்டணி கட்சியா இருக்காங்க. அங்கிருந்து 10ல-15 15 வெஸ்ட் பெங்கால்ல முன்னாடி 18 ஜெயிச்சாங்க. இப்ப 28-30 கூட ஜெயிப்பாங்க வெஸ்ட் பெங்கால்ல. ஆமா, வெஸ்ட் பெங்கால்ல கண்டிப்பா 10 எக்ஸ்ட்ரா ஜெயிப்பாங்க. உத்தரப்பிரதேசத்துல 10 எக்ஸ்ட்ரா ஜெயிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து உத்தரப்பிரதேசம் இருக்கு, வெஸ்ட் பெங்கால் இருக்கு. தமிழ்நாட்டுல கண்டிப்பா ஒரு 4-5 வருமா ப்ரோ? இல்ல கூட வரும்னு நினைக்கிறீங்களா பிஜேபி அலன்? ஒரு பக்கம் இங்கிட்டு இந்த தென்காசிலாம் வந்து ரொம்ப கையில வச்சிருந்தாங்க. தென்காசி கையில வச்சிருந்தாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் டஃப் ஃபைட்டு தாங்க. ஆனா அவங்களுக்கான சான்சஸ் வந்து 2019 இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல இருக்கு. வேலூர்ல இருக்கு, தருமபுரியில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, திருநெல்வேலியில இருக்கு, பாண்டிச்சேரியில இருக்கு, ராம்நாட்ல இருக்கு, திருப்பூர்ல இருக்கு. நான் வந்து விருதுநகர் கான்ஸ்டிடன்சி. இங்கே வந்து கண்டிப்பா ஆனா ராதிகாவுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கு, அவுட் சைட் சான்ஸ் ஜெயிக்கிறதுக்கு. கொஞ்சம் ஒரு நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். ஏன்னா மாணிக் தாகூர் வந்து 5 வருஷமா ஒரு நாள் கூட தொகுதி பக்கம் வந்ததே இல்லை. எங்க சைடு ஒரு நாள் கூட வந்தது இல்லை. ஸோ அதனால மக்களுக்கு வந்து ரொம்ப வெறுப்பு இருக்கு அவர் மேல. அதே மாதிரி கேப்டன் மகன் அவர் வந்து நின்னாலுமே அவருக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க அந்த எங்க ஊர் சைடு வந்து அந்த கிராமம் இருக்கும், கேப்டன் பிறந்த ஊர்.
அங்கே மட்டும்தான் அவருக்கு வாய்ஸ் இருக்கே தவிர டோட்டல் விருதுநகருமே அவருக்கு வாய்ஸ் இல்லை. ஆனால் சரத்குமார் நாடாருங்கிறதுனால அவருக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது விருதுநகர் சைடு. ஸோ அதனால் ராதிகாவுக்கு வந்து அவங்க நாயுடுங்கிறனால அவங்களுக்கும் ஒரு பக்கம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால, அது போக வந்து எங்கள் ஊர் மாவட்ட பொறுப்பாளர் ஒருத்தர் இருக்கார், பென்டகன் கார்மெண்ட்ஸு எம்டி ஒருத்தர், அவருமே நல்லா வேலை பார்த்து வச்சுருக்காரு. அதனால் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஹை சான்ஸ் இருக்குது எங்கள் விருதுநகர் கான்ஸ்டுவன்சி பொறுத்த வரைக்கும். ஆனால் தென்காசியில் தான் வந்து அவங்க ஆனந்த ஏச்சாமியை போடாமல் கோட்டை விட்ட மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க, ஜான் பாண்டியனை கொடுத்ததுனால. அது கண்டிப்பாக இந்த வட்டம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க தென்காசி வந்து கண்டிப்பாக அடிச்சிடலான்னு. ப்ரோ ஹாய் ப்ரோ, கேக்குதா? ஹை ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பீக்கர். நான் டைரெக்டாக உங்ககிட்ட ஒரு டவுட் மட்டும், இது எனக்கு பெருசாக புரிதல் இல்லை, ஆனால் ஒரு ஒரு இது கேட்குறேன் ப்ரோ. இப்போ இந்த ஜிஎஸ்டி, நீட்டு, இது எல்லாமே இப்போ அந்த ஆதார் எதுவாக இருந்தாலும் எல்லாமே இது வந்து காங்கிரஸ் கொண்டு வந்தது, காங்கிரஸ் கொண்டு வந்த ட்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தானே ப்ரோ எல்லா இடத்துலையும். ஒரு இது கேட்க போனோன்னா, கொஸ்டின் பண்ண போனால் இது அவங்க தான் முன்னாடியே கொண்டு வந்தது அப்படின்ற மாதிரி தான் கேட்க போனாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ இதை பிஜேபி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுதான் கஷ்டமா இருந்ததா, இல்லை அந்த காங்கிரஸே அவங்களும் வந்திருந்தா அப்போ அவங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்களே? இதுல எனக்கு என்னன்னா, இப்போ அவங்க கொண்டு வந்ததான் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இதுல என்ன பிஜேபி பெருசா அப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இது என்ன, இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ப்ரோ? இதுங்க அவங்க காங்கிரஸை பற்றி சொல்கிறதுலாம் வந்து இப்போ இந்த வேட்டு, செஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய டேக்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒரே டேக்ஸை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கவர்மெண்ட்லேருந்து வச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பண்ணவே முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் அதை வந்து பிஜேபி பண்ணிட்டாங்க அப்படின்ற. இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கார் வாங்க, இப்போ நினைக்கிறது ஓகே, உங்கள் ஃபேமிலியில் வந்து டெய்லி போகிறதுக்கு, ஆஃபீஸ் போகிறதுக்கு வரதுக்குலாம் கஷ்டமாக இருக்குது, ஒரு கார் வாங்கிட்டா நல்லாயிருக்கும், பைக் வாங்கிட்டா நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியில் வந்து உங்கள் அண்ணனும் தம்பியும் வாங்கிட்டோம்னு, நான் முன்னாடியே சொல்லிட்டு தான் இருந்தேன் கார் வாங்கணும், பைக் வாங்கணும்னு, அவன் வாங்கிட்டானா பெரிய ஆளா அப்படின்னா? அப்படி இல்லை, யார் பண்ணுறவங்களோ அங்கே தான் அவனுக்கு தான் கிரெடிட்டு. ஆனால் நீங்கள் பண்ணும்போது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இதெல்லாம் வாங்கினா செலவு அதிகமாக இருக்காதா, செலவு வந்து மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணும், செலவு அதிகமாயிரும், அதுக்கு பெட்ரோல் வேறு போடணும், டீசல் போடணும், காரை துடைக்கணும், இவ்வளோ வேலை இருக்குது, கார் நிறுத்துறதுக்கு பார்க்கிங் இல்லை, இப்படி குறை பேசுகிறீங்க. இப்போ காங்கிரஸுக்கும் இவங்களுக்கு என்னென்னா, காங்கிரஸ் இதெல்லாம் முன்னாடியே சொன்னது தான், அதை வந்து பிஜேபி பண்ணும்போது குறை பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த குறை பேசினதையுமே இவங்க எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. ஆதார் கார்டில் அப்படிங்க கொண்டு வர முடியும், அப்படிங்க தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக ஒரே ஒரு ஆதார் கார்டுன்னு ஒன்று கொண்டு வர முடியும், இதெல்லாம் இது குறை பேசினாங்க, அதை கொண்டு வந்துட்டாங்க. யூபிஐக்கு அதுதான், ஜிஎஸ்டிக்கு அதுதான். ஸோ அவங்க பண்ணவே முடியாது அப்படின்னு சும்மா பேசிட்டு விட்ட விஷயத்த எல்லாத்தையுமே பிஜேபி பண்ணிட்டாங்க. ஓகே. பட் இன்னொன்று என்னன்னா ப்ரோ, இப்போ எனக்கு வந்து பிஜேபினால வேற எந்த இதுவுமே இல்லை ப்ரோ. இப்போ பிஜேபி அந்த அன்னைக்கு ஒருத்தர் வந்து கேட்டாரு, பிஜேபி என்ன பண்ணியிருக்கு, என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. முன்னாடி நானும் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கும்போது அவன் என்னென்னமோ ஸ்கீம் சொல்லுவான், இதெல்லாம் எனக்கு எப்படா தெரியும் அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். பட் ஆனால் ஊர்ல போய் பார்க்கும்போது ஒரு அந்த அந்த விவசாயம் பண்றவங்க அவங்களுக்கு எல்லா ஸ்கீமும் போய் சேர்ந்துருக்கு. அவங்க அந்த கிசான் கார்டில் 6,000 ரூபா வாங்குறாங்க, அந்த ஈவன் அந்த கிரெடிட் கார்டு ஏதோ ஒரு 10,000 ரூபா ஏதோ கிரெடிட் அந்த இது வச்சு அதை வச்சு யூஸ் பண்றாங்க. ஆனா நான் போய் இப்ப யார்கிட்டயா ஒருத்தவங்கிட்ட கேட்கும்போது அவங்க அந்த ஸ்கீம்ல எல்லா ஸ்கீம்லயும் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அந்த மோடி வீடு கட்டி தந்தாங்க, அந்த இதுல எல்லாம் பெனிஃபிட் ஆயிருக்காங்க, எல்லாமே ஆயிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட கேட்கும்போது நீங்க எதுக்கு பிஜேபி சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா, அவங்க பிளைண்டா இல்ல அவங்க நம்ம ஹிந்துக்காக பண்றாங்க. இது நான் யார்கிட்ட ஒருத்தவங்க 2 பேர்கிட்ட இது கேட்கல. இப்போ எல்லாத்தையும் நான் ஓரளவுக்கு என் கூட என் சர்க்கிள் எல்லாத்தையும் கேட்கும்போது ஒரு மாதிரி ஹிந்துக்காக அவங்க பேசுறாங்க. புரியல ப்ரோ. அப்போஸ் பண்றவங்க சொல்லுங்க, சப்போர்ட் பண்றவங்க சொல்லாதீங்க. யார் அப்போஸ் பண்றாங்க? பிஜேபி எதிர்க்கிறவங்க வந்து அவங்க இந்துன்னு சொல்றாங்கன்றீங்களா? இல்ல பிஜேபி சப்போர்ட் பண்றவங்க இத்தனை ஸ்கீம்ல நீங்க பெனிஃபிட் ஆயிருக்கீங்க, இதெல்லாம் நீங்க பெருசா பேசாம நீங்க என்ன பிளைண்டா ஹிந்துக்காக மட்டும் பேசுறீங்க அப்படின்னா, இல்ல மத்தவங்க நம்மளுக்காக ஹிந்துக்காக அவங்க தானே இருக்காங்க. யாருங்க அப்படி பேசுறாங்க? ப்ரோ இல்ல ப்ரோ, நானும் சரி யாரோ வளர்ச்சி அவங்க வந்து எல்லா ஸ்கீமும் பேசுறாங்க, வளர்ச்சி பேசுறாங்க, யாராவது பேசுறாங்களா அந்த மாதிரி? அதுதான் ப்ரோ நான் சொல்றேன். இப்ப பிஜேபி வந்து இது பண்ணுதா அப்படின்னு கேட்டா நான் அது எனக்கு தெரியல. ஆனா பிஜேபின்ற பேர்ல இவங்க எல்லாரும் அந்த மாதிரி ஒரு மாதிரி பெருமை அடைஞ்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான்
ப்ரோ நான் வந்து என்னோட சர்க்கிள்னா நான் யார்கிட்ட பழகுறேனோ யார்கிட்ட பேசுறேனோ அவங்கள தான் நம்ம பார்க்க முடியும். இப்ப நான் ஒரு வேலை அவங்க பார்க்குற தப்பா இடத்துல அது ஒருத்தவங்கிட்ட அவங்க தப்பா புரிஞ்சிருக்கலாம். ஓகே. அதான் எனக்கு அதுதான் சரி அவங்க இவ்வளவு ஸ்கீம்ல பெனிஃபிட் ஆயிட்டு நீ ஏன்டா அதை மட்டுமே பேசுறீங்க? ஏன்டா உனக்கு வீட்டுல வந்து அவங்க வீட்டு வாசல்ல தண்ணி வருது அதை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த ஜல் ஜீவன் திட்டத்துல அப்புறம் அந்த ஸ்கீம்ல எல்லாத்துலயும் அவங்க பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியாம இப்ப ஹிந்துக்காக பேசுறது அவங்களுக்கு பெருசா தெரியுதா? இப்ப இதே இந்த சைடு டிஎம்கே பக்கம் வந்து அவங்க என்னமோ பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட இப்ப திமுக என்னன்னு கேட்டா அவங்க வந்தா வருவாங்க கொள்ளடிப்பாங்க அப்படின்ற மைண்ட் செட் இருக்கு. ஆனா இந்த சைடு பார்த்தா இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும்போது இதுதான் எனக்கு வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணலாமா, பிஜேபி இது ஆதரிக்கலாமா? இவங்க இந்த டிஎம்கே அவ்வளவு மோசமா இருந்தாலும் ஆனா அவங்க திராவிடம் அந்த மாதிரி எல்லாம் பேசினாலும் கீழே இருக்க எவனும் அந்த திராவிடம் அப்படின்லாம் இது பண்ணல. அப்ப பிஜேபி எப்படி இருந்ததோ அது ப்ரோபகேட் பண்ணுது, அததான் இவங்க இதை பிடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியல. அப்படி அவங்க நினைச்சிருக்கலாம். அது நினைச்சிருந்தா கூட அவங்க ஏன் நினைச்சிருப்பாங்க அப்படின்னா அதுக்குமே காரணம் திமுக தான் இருக்கும். திமுக தான் வந்து இந்த முருகரை திட்டுறது, சிவனை திட்டுறதுன்னு வீடியோலாம் போட்டு கோயில் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணும்போது அப்படியே வந்து இவங்க மேல இருக்க கடுப்புல இந்த கட்சி அதை வச்சவங்களா இருக்கலாம். வேற ஒன்றும் அதான் நீ இந்துவா ஒருத்தரை வந்து அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா அப்படியேதான் இருக்கும், வேற ரீசன் இல்லை. ஹலோ ப்ரோ. கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. இப்போ டிஎன் கருத்து கணிப்பை பற்றி எந்த அளவுக்கு ப்ரோ ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் இந்த எலெக்ஷனில்? இப்போ வந்தது இப்போ அப்கமிங் எலெக்ஷனில் வந்து எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்? கண்டிப்பா இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இதுல எல்லாம் சொல்லியிருக்கிறத தாண்டி பிஜேபி ஓட்டு இருக்கும். பிஜேபி ஓட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, அது 20% போட்டிருந்தாங்க 2-3 சர்வேல. இந்த கருத்து கணிப்பு எல்லாமே அவங்க அலைன்ஸ்லாம் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி, கேண்டிடேட்லாம் போறதுக்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்பு. ஆமா ஆமா ப்ரோ. இப்ப அடுத்த வந்து ஏதாவது கருத்து கணிப்பு வந்துச்சுன்னா இதோட அதிகமா சொல்லுவாங்க. அன்னைக்கும் வந்து கதறுவாங்க எல்லாரும். அதான் ரியாலிட்டி. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஏடிஎம்கேவா டிஎம்கேவானா டிஎம்கேவா பிஜேபியா அப்படி போவோம் அப்படி சொல்றீங்களா? அப்படி போய் பல நாளாச்சு. பட் ஆனால் நீங்க அஃபிஷியலாக என்ன உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் வந்து இன்னும் வெளியில வரல. எப்படி இருந்தாலும் போஸ்ட் எலெக்ஷன் தானே நம்ம சொல்ல முடியும். கூட்டணி சேர கட்சிகள் எல்லாம் தெரியாதா? நமக்கு தெரியாது, ஓகே. கட்சி நடத்தவங்க தெரியாதா? பாரிவேந்தருக்கு தெரியாதா? அவர் சிட்டிங் டிஎம்கே எம்பியா இருக்காரு. அவர் வந்து ஏன் ஐடிங்கில் போய் சேர்றாம இங்கே வந்து சேர்றாரு? ஏசி சமூகம் ஏன் வந்து இங்கே சேர்றாரு? பாமக ஏன் வந்து சேர்றாங்க? அவங்களுக்கு தெரியாதா? ஓகே, நமக்கு தெரியாது, டிவிக்கு தெரியாது. டிவிக்காரங்க எல்லாம் அஜெண்டாவில் போட்டாங்க கருத்து கணிப்பை, அவங்களுக்கு தெரியாதா? பெரம்பலூர் வந்து எப்படி இருக்கும்னு உங்களோட வியூ என்ன ப்ரோ? பெரம்பலூர் டஃப் ஃபைட் இருக்கும் ப்ரோ. ஏன் நேருவோட பையன் நிற்கிறாருல, நேரு பையனும் வள வைப்பார். ஏடிஎம்கே ஒரு காம்படிஷன் இருக்காதா? ஏடிஎம்கேக்கு அங்கே பெருசாக ரோல் இருக்காது. ஆமாம், டஃப் ஃபைட் நேருவோட பையனும் பாரிவேந்தரும். பாரிவேந்தர் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் வந்து ஓன் மணியே வந்து அரௌண்ட் 500 crore மேலே ஓன் மணி இன்வெஸ்ட் பண்ணி இங்கே கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்காரு ப்ரோ பெரம்பலூர் சைடு. அவர்கிட்ட எக்கச்சக்கமாக காசு இருக்குங்க. அவர் எல்லாம் செலவு பண்ணுவார். ஏன்னா கடைசி எலெக்ஷன் அவர் நிற்க போகிறது தான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு 80-85 வயசு ஆயிடுச்சு. இப்பயே அவரால் பெருசாலாம் பேச முடியல, பெருசாக கேம்பெயின்லாம் பண்ண முடியல. ஸோ இதுதான் கடைசி எலெக்ஷனாக இருக்கும் அவர் நிற்கிறது. அது அவர் காலத்தில் அவர் சம்பாரிச்சு என்னென்ன சொத்தெல்லாம் செலவு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவார். ஓகே ப்ரோ. ஏன்னா இது எல்லாமே அவர் சம்பாரிச்சது இல்லை. அவர் அப்ப அவருக்கு பண்ணிக்கிறதுன்னா அவர் யோசிக்க மாட்டார்.
தொகுதி நிதியே வந்து எவ்வளோ 5 கோடி கொடுக்குறாங்களா? 5 கோடி தானே கொடுக்குறாங்க எம்பிக்கு. ஆமா 5 வருஷத்துக்கு 25 கோடி தான். அவர் 120 கோடி 130 கோடி செலவு நம்ம பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரா தொகுதிக்கு. பண்ணியிருக்காரு நிறையா. அவர் கை காசு செலவு பண்றாரு. அந்த அளவுக்கு இறங்கிட்டாருன்னு போது என்ன பண்ண முடியும்? அவர் இந்த எலெக்ஷனுக்கு வந்து எவ்வளவு நாளும் செலவு பண்றது கிடையாது. செலவுனா இல்லீகலா இல்ல, அவர் வீட்டில் வச்சிருந்தா கூட அந்த தொகுதிக்கு அவர் தனியா இண்டிவிஜுவலா டொனேஷன் மாதிரி கூட நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு பண்ணுவார். அதாவது ஒரு டஃப் ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சைடு பெரம்பலூர். ஏடிஎம்கே ஒரு காம்படிட்டராக இருக்க மாட்டாங்க. மேபி பிஜேபியும் டிஎம்கேவும் இருக்கும் நேரு பையன் நிற்கிறதுனால. ஆமா, கார்த்திக் ப்ரோ, திருச்சி பொறுத்தவரையிலும் உங்க கெஸ் என்ன ப்ரோ? அங்கெல்லாம் திமுக ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க. இந்த ஒரு 10 தொகுதியை தாண்டி மீதி எல்லாமே ஈஸியா திமுக ஜெயிக்கிற தொகுதி தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்த கடுமையான போட்டின்றது வந்து இந்த ஒரு 10-12 தொகுதியில் தான் இருக்கும். அதை தாண்டி மீதி எல்லாமே ஈஸியா திமுக ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கும். கார்த்திக் ப்ரோ, நீங்க எந்த வயசுல இருந்து பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்றீங்க? நான் சும்மா தான் கேக்குறேன். எந்த வயசுல அப்படிலாம் இல்லை, நம்ம எல்லாமே பார்க்குறோம்ல, சும்மா பார்க்கறது தான். சரி சரி. அதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ண தேவையில்ல. இந்த சினிமா இல்லை அப்படின்றதால இதை பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த மாதம் ஏப்ரல் 19 எலெக்ஷன் எல்லாம் ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் யார் பேச போகிறதில்ல. அப்புறம் விஷால் படம் வருது, அப்புறம் அரண்மை வருது, அப்படியே அதில் போயிடுவோம் நம்ம. அப்புறம் ஜூன் 4க்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து திரும்ப ஆரம்பிக்கும். எக்ஸிட் போல்லாம் வரும் ஒரு 2 நாள் முன்னாடி, அதில் வந்து ஆரம்பிக்கும். அப்புறம் ஜூன் 4 வந்ததுக்கப்புறம் ஜூன் 4 ரிசல்ட்டை பற்றி ஒரு வாரம் 10 நாள் பேசுவாங்க. அதிகபட்சம் இன்னும் ஒரு 15 நாள் இல்ல 20 ப்ரோ, நாள். நான் கேக்குறேன், நீங்க வந்து 20 வயசுல இருந்து ஃபாலோ பண்றீங்களா இல்ல 25 வயசுல இருந்தா? அப்படி கேக்குறேன். அப்படிலாம் இல்லை ரொம்ப சரி சரி. அப்பப்போ பார்க்கறது தான். அப்பப்போ பார்க்கறது அது அந்த பீரியட்ல தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம், அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி யாரும் கேர் பண்ண மாட்டோம். அப்படிதான் எல்லாருமே அப்படிதானே. இந்த எலெக்ஷனே வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் டைமில் ஃபாலோ பண்ணுறீங்க. அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அதை பற்றி யாரும் கேர் பண்ண மாட்டீங்க. ஓட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஓட்டு பெட்டிலாம் பிடிச்சி லாக் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னா விட்டுருவீங்க. ஏப்ரல் 19 அடுத்து ஜூன் 4 தான். கிட்டத்தட்ட 40-45 நாள். அந்த 45 நாள் உங்களுக்கு வந்து அதை பற்றி திரும்ப பேச மாட்டீங்க. எல்லாரும் சினிமா அந்த மாதிரி போயிடுவீங்க. ஐபிஎல் ஃபைனல்லாம் வந்துடும். ஸோ ஐபிஎல் சினிமான்னு போயிடுவீங்க. ஒரு ஜூன் 4 வந்துச்சுன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 10 நாள், அதுக்கப்புறம் அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப சினிமா, அடுத்து கோட்டு, விடாமுயற்சி, அப்படி போயிடுவோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் வந்த உடனே அது கேட்டதுனால இதெல்லாம் சொல்ல முடியல ப்ரோ. நான் வந்து ஐ திங்க் அந்த பொன்னியின் செல்வன் டைம்ல அந்த பிரசாந்த் ப்ரோ ரிவ்யூ பார்த்து தான் அவங்க இதை பார்க்க ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். அவர் அந்த ரிவ்யூல மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். பேசல இதை பத்திலாம் பேசி பொன்னியின் செல்வன் இன்னைக்கு பெருசா இருக்கு. அதுக்கு அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா துணிவு வாரிசு அந்த சங்கரெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் ரெகுலரா இது கேட்டு இதான இதை நைட்டு தூங்கணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ என்னன்னா எனக்கு நீங்கெல்லாம் பேசும்போது சரி நம்ம மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ட்டு இந்த சில டைம் இந்த டிகேஆர் படத்தெல்லாம் பிடிக்கலன்னு சொன்னாலே என்னன்னா அந்த படம் பிடிக்கலையா, அது உனக்கு படமே பார்க்க தெரில, உனக்கு அந்த படம் ஆர்ட் பிடிக்கலையா அப்படின்லாம் சொல்லும் போது என்னடா பிடிக்கலன்னு கூட சொல்ல முடியாதாடா அப்படின்ற மாதிரி. அது இங்கெல்லாம் வந்து பேசும்போது ஆமா பிடிக்கல அப்படின்லாம் நீங்க சொல்லும் போது நம்மள மாதிரி இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆனது என்னன்னா, அந்த யூடியூப்ல அந்த டியூஎக்ஸ்ல பாக்குற பழக்கம் பயங்கரமா ஒரு மாதிரி இப்ப ரொம்ப இதுவாயிருச்சு ப்ரோ. நான் முதல்ல கேட்கும் போதெல்லாம் என்னடா எல்லாரும் இன்னைக்கு என்ன இது இப்படி பார்த்துட்டு இருக்க இப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு அன்னைக்கு நீங்க ஒரு தடவை சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்பெல்லாம் 2x பார்த்துட்டு தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அது நம்மள மாதிரி ஒரு ஆள் இருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாச்சு ப்ரோ. ஆமா, நான் யூடியூப் வீடியோ எல்லாமே 2x தான் பார்ப்பேன். 2x இல்ல 1.5 தான் பார்ப்பேன். ஒரு மணி நேரம் இவங்க பேசுறாங்கன்னா யார் கேக்குறது? ஒரு மணி நேரத்தை நீங்க சொன்ன மாதிரியே அதான் ப்ரோ. இப்ப சொன்ன மாதிரி இப்ப நார்மலா கேட்டா என்னன்னா இவ்வளவு ஸ்லோவா பேசுறாங்க, வேகமா பேசவே மாட்டேங்கிறேன், ரொம்ப ஸ்லோவா, ஏதோ ஸ்லோ மோஷன்ல கேக்குற மாதிரி இருக்கு ப்ரோ.
அதுவும் இந்த யூடியூப்ல ஆடெல்லாம் எடுத்துருங்க. அது 129 159 ப்ரீமியர். அதை கட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடும் வராது, ஒன்றும் வராது. வீடியோவை போட்டு விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். ப்ளூடூத்லேயே ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 1 ஹவர் வீடியோனா 1/2 hour 2x வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன டக்குன்னு ஏதோ தேவையான பாயிண்ட் மட்டும் தான் அதில் நோட் பண்ண போறீங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. மண்டையில் ஏறிட்டே இருக்கணும். அது தேவையான விஷயத்த மட்டும் எடுத்துக்கணும். உட்காந்து 1 மணி நேரம் வீடியோ பார்க்கணும், அந்த ஆடெல்லாம் வச்சு பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆக்கிடுவாங்க யூடியூப்ல. கார்த்திக் ப்ரோ, கேரளால பணம் பிரச்சனைல இருக்காமே, அதை பாத்தீங்களா நீங்க? ஆமா, அது முன்னாடி சொல்லியிருந்தாரு, வினோத் சொல்லியிருந்தாரு, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. கேரளா கவர்மெண்ட் வந்து சிக்கல்ல இருக்குது. ப்ரோ அப்ப இன்னொரு விஷயம் ப்ரோ, இப்ப 50 வருஷமா திமுக அதிமுக தான் ரூல் பண்ணிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு இவ்ளோ ப்ராக்ரஸ் ஆனதுக்காக அவங்களுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும்ல ப்ரோ, என்ன விமர்சனம் வச்சாலும் அவங்க 2 பேத்துக்கும். ஆமா, அது கண்டிப்பா கொடுப்பாங்க எல்லாருமே. அதனாலதான் அந்த கட்சியுமே இன்னைக்குமே டிஃபீட் பண்ண முடியாத கட்சியா இருக்கிறது காரணம் அந்த 2மே. பட் இந்த சேஞ்சஸ் வரணும் வர வேணான்றதெல்லாம் மக்கள் முடிவு பண்றது ஒண்ணு. அப்படி பார்த்தா வந்து இங்க அதிமுக தான் அதிகமாகன்னு இருக்காங்க 30 வருஷம், திமுக 20. ஆனா திமுக சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா, நீங்க படிச்சதுக்கு நாங்க தான் காரணம். நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களா, ஏன் ஸ்கூலுக்கு போறீங்க தெரியுமா, நாங்க தான். நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்களே, ஏன் பேசுறீங்க, எங்களால தான். நீங்க ஃபோன் யூஸ் பண்றீங்களா, யாரால, நாங்க கண்டுபிடிச்சது தான். 2G யூஸ் பண்றீங்களா, 4G யூஸ் பண்றீங்களா, 5G யூஸ் பண்றீங்களா, அதெல்லாம் எப்படி, நாங்க கொடுத்தது தான் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு டைம் ஆட்சியில் இருந்தாங்கன்னா 2ஆவது டைம் வந்து படுதோல்வி தான் வரும் உங்களுக்கு. அதனால இந்த பிரச்சனை தான் இங்க, வேற ஒன்றும் கிடையாது. இது மக்களோட வளர்ச்சி, இங்க இருக்க வேலை பார்க்குறவங்களோட வளர்ச்சி. இது வந்து அப்படியே போயிடும். ஆனா இவங்க வந்து நடுவில் புந்துக்கிட்டு இந்த கிரெடிட் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்கல்ல, அதுதான் இங்க. ஏடிஎம்கே அவங்களோட அதிக டைம் இருந்திருக்காங்க, அவங்க கூட சொல்லல. ஆமா, அவங்களே சொல்லிக்க மாட்டாங்க பெருசா. இவங்க சொல்ற உருட்டு இருக்கே. கார்த்திக் அப்ப இன்னொரு விஷயம், நீங்க நெப்போட்டிசம் பத்தி நிறைய பேசிருக்கீங்க, பாலிடிக்ஸ் பத்தி. ஆனா நம்ம அப்படி பார்க்க கூடாதுல, நம்ம வந்து சரி தப்பா தானே பார்க்கணும். இப்ப ராகுல் காந்திக்கு பெருசா யாரும் கண்டுக்கிறது இல்ல. ஆனா இதே பிடிஆர் எல்லாம் மதிக்கிறாங்கல்ல ப்ரோ, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இதே பிடிஆருக்கு அவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன். ஆமா, மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா அது ஓகே தானே. ராகுல் காந்தி ஏத்துக்கிட்டாங்கன்னா ஓகே. நான் தான் சொல்றேன், ராகுல் காந்தி ஒரு மினிஸ்ட்ரியில இருந்து 10 வருஷம் 2004 2014 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க காங்கிரஸ். ஒரு மினிஸ்ட்ரி எடுத்து அவர் டெலிகாமோ ரயில்வேஸோ இல்லை வேற ஏதோ ஒரு மினிஸ்ட்ரி எடுத்து அதில் இருந்தார், அதில் ப்ரூவ் பண்ணிட்டாரு, செஞ்சிட்டாரு, அவர் பெரிய லீடருங்க, அவர் வந்து அப்படி பண்ணிடுவார், அது சொன்னால் ஓகே. அவர் கட்சியுமே பார்த்துக்கிட்டது இல்லை, அவர் எந்த மினிஸ்ட்ரியும் பார்த்துக்கிட்டது இல்லை. அவர் என்னங்க, அவர் வந்து ஒரு நெப்போட்டிசம் பலம் தானே. அவர் சொல்றதுக்கான எல்லா தகுதியும் இருக்கு. அவர் வந்து இந்திரா காந்தி குடும்பத்துல பிறந்தது ஒரே காரணத்துக்காக அவர் எம்பியா ஜெயிச்சுட்டு பார்லிமெண்ட்ல போய் அட்டன் பண்ணி பேசிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் கட்சியில வந்து பொதுக்கூட்டம் அது இதுன்னு போவார், அவ்வளவுதான். இதை தாண்டி என்ன பண்ணிருக்காரு அவர் கட்சியே நடத்த முடியாம தான் அந்த கட்சியிலேயே தோத்ததுக்கு அப்புறம் வந்து இல்ல நான் தலைவர் இல்லை, நீங்க வேணா தலைவர் யாரை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டாரு அவரு. அந்த கட்சியே டவுன்ஃபால் வந்ததே எங்கன்னு தெரியுமா, ராகுல் காந்தி என்னைக்கு தலைவரானதும் அன்னைக்கு தான். காங்கிரஸ் வந்து இவ்வளவு மட்டமா போனதுக்கு பெரிய டிராபேக்கே வந்து ராகுல் காந்தி தலைவரானதுக்கு அப்புறம் தான். பொதுவா திமுக அப்படி இருக்கிற ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டராக்குன்னா எப்படி ஆக்குவாங்க? நீங்க பொதுவா திமுக தானே அக்யூஸ் பண்ணுவீங்க. அதுதான் திமுக மேலே அந்த விமர்சனம் இருக்கு. பட் அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வராங்க திமுக பொறுத்த வரைக்கும். இப்போ உதயநிதி வந்து அவர் எம்எல்ஏ ஆக்குறாங்க, மினிஸ்டர் ஆக்குறாங்க. அது அவங்க வந்து மக்கள்லாம் வந்து ஏத்துக்கிற மாதிரி கொண்டு வராங்க. அவங்க மேல வந்து வாரிசு அரசுன்னு ஒன்று சொன்னா கூட ஏத்துக்கிற மாதிரி ஒன்று கொண்டு வராங்க. ராகுல் காந்தி தான் ஒண்ணுமே இல்லை, நான் ஆனா பிரைம் மினிஸ்டர் தான், இல்லைன்னா அப்படியே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு உட்காந்துருக்காரு. அதுதான் மோடி சொல்லியிருந்தாரு இதுல பார்லிமெண்ட்ல, விற்காத பொருளை எடுத்துட்டு வந்து இத்தனை வருஷமா வித்துட்டு இருக்கீங்க நீங்க,
அதனால தாங்க உங்களுக்கு வியாபாரமே ஆக மாட்டேங்குது. விற்கிற பொருளை எடுத்துட்டு வந்து விற்ங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் அது ராகுல் காந்தி மீன் பண்ணி சொன்னார் அவரு பார்லிமெண்ட்லயே. காங்கிரஸ் ரொம்ப நாளா விற்காத ஒரு பொருளை எடுத்து வந்து விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கு, வியாபாரம் ஆகாம. இதுக்கப்புறமா இது காங்கிரஸ் வந்து இதை மாற்றி இதை விற்கிற பொருளை எடுத்து வந்து விற்கிறதுக்கு வேலை பார்க்கணும். அதான் அமித்ஷாவே ஒரு திட்டி சொல்லியிருப்பாரு, மோடி போயிட்டதுக்கு அப்புறம் யாராலும் வரலாம், அவங்க மாறினதுக்கு அப்புறம் இன்னொரு ஆளும் வரலாம், ஆனா அந்த டைம் எல்லாத்துலயுமே வந்து ராகுல் காந்தி தான் அப்போசிஷன்ல இருப்பாரு, வரவே மாட்டாரு அப்படின்ட்டு. அவர் என்னங்க, அவர் லிஸ்ட்லயே வச்சுக்காதீங்க நீங்க. அவர் என்னங்க போய் உத்தரப்பிரதேசல போட்டி போடாம இங்க வந்து வயநாட்டுல வந்து நிக்கிறாருங்க அவரு. எதுக்கு போய் அவரு பாரத் ஜோடோ யாத்திரை எல்லாம் நடத்தினாராம் நார்த் இந்தியால? அவரு அங்கேயே அவருக்கே நிக்கிறதுக்கு தொகுதி இல்லை, அப்புறம் ஏன் அங்க போய் வந்து யாத்திரை போயிட்டு இருக்காரு நடந்து? அவரு ஒரு கோமாளி மாதிரி. காஷ்மீர்ல போயிட்டு இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்திய கொடியே பறக்காது, இப்பெல்லாம் இந்தியா கொடி பறக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டாரு. அதெல்லாம் ஓட்டு, பிஜேபியான ஓட்டு அங்க வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு அவர். இப்ப காஷ்மீர்ல கார் ரேசிங் எல்லாம் நடந்துச்சு பாத்தீங்களா? அவரு பைக் ரைட் எல்லாம் போனாரு, ஞாபகம் இருக்கு, ஹெல்மெட் எல்லாம் மாட்டிட்டு பைக் ரைட் எல்லாம் போயிட்டு வந்தாரு. அந்த ரோடு போட்டது பிஜேபி. காஷ்மீர் ஆமா, அதான் காஷ்மீர் டூர்லாம் போய் அது விளம்பரம் போயிட்டு இருக்காருங்க. மக்கள் கூட கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. 2012 வந்து இப்படி இருந்தது, இப்ப வந்து நீங்க சூப்பரா போறது ரோடு தான் நல்லா இருக்குன்னு பாருங்க. அவர் ஒரு டம்மி பீஸுங்க, ஓப்பனா சொல்ல போனா டம்மி பீஸ். அந்த டம்மி பீஸை வந்து இவங்க தான் தமிழ்நாட்டில் மட்டும் தான் வந்து பில்டப் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க, வேற எங்கேயும் மதிக்க மாட்டாங்க. அவர் மதிக்காம தான் அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நிக்காம இருக்காங்க. அவங்க சொல்ல வேண்டியதானே, யாராவது சொல்லுவாங்களா? பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே இல்லாம ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்கன்னா இந்தியால, அப்ப பாத்துக்கோங்க இவங்க நிலைமையை. பிஜேபி அதுதான் ஒரு கேம்பெயின் வீடியோ போட்டிருந்தாங்களே, பாத்தீங்களா? அது உண்மைதானே, அது ஒன்றும் தப்பா இல்லையா? சொல்லல. யாருக்கு ஓட்டு? பிரைம் மினிஸ்டருக்கு ஓட்டு. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே யாருன்னு தெரியாத ஒரு கட்சி அது நிற்குவாங்க, இவங்கெல்லாம் நிற்கிறாங்க, அது ஒரு கூட்டணி, இதுக்கு ஒரு ஓட்டு கேட்குறாங்க. இவங்களாம் எப்படி போடுவாங்க? மக்கள்லாம் என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்களா? இதுல வேற வந்து இந்த இங்க இருக்க மீடியாக்காரங்க விடுற ஃபயர் இருக்கே, பீகார்ல வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. யாரு காங்கிரஸும் ஒரு லல்லு பிரசாத் கட்சியை சேர்ந்துட்டாங்க. இவங்க ஆல்ரெடி ஒரு எம்பி தான் வச்சிருக்காங்க. வலிமையான கூட்டணியா இங்க யாரு? நம்ம தேவேந்திரன் ஆல்ரெடி போன எலெக்ஷன்லயே ஒரே ஒரு எம்பி தான் ஜெயிச்சிருக்காங்க, அதுவும் காங்கிரஸ். அவர் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டேட் மட்டும் தான் மாறும், ஆனா வலுப்பெற்றது அப்படின்னு மாத்திக்கிட்டே இருப்பாரு. காமெடி பண்ணிட்டு முரட்டை காமெடி. கார்த்திக் ப்ரோ, அந்த பிரதீப் விக்னேஸ்வரன் படம் ஷூட்டிங் போயிட்டாங்களா? ஷூட்டிங் முடிய போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் தானே ரிலீஸா? அதுல தானே சீமான்லாம் நடிக்கிறாரு, அதுக்குதான் தாடி எல்லாம் வளர்த்து சீமான் நடிக்கிறாரு, பிரதீப்போட அப்பாவா நடிக்கிறாரு. ஷூட்டிங் முடிய போகுது. தாடி எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா, ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும் அவருக்கு. வேற யாருக்கு இல்ல ஐயப்பா, வேற ஏதாவது மாத்தி கொடுறா. கார்த்திக் ப்ரோ, இப்போ ட்ரெடிஷனா டிஎம்கேக்கு 20 to 25
ஓட் ஷேர் இருக்கும்ல, நார்மலா வந்து அவங்களோட பேஸ் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ இந்த தேர்தலையும் அது வரும். இப்போ பிஜேபியோட இதுனா 20% ஸ்ட்ரைக் பண்ணணும். ஒருவேளை 15 வந்தா கூட அது வந்து நல்லது தானா, இல்ல அப்படி இருந்தாலும் வந்து இது தேர்ட் பொசிஷன்னால இது பிஜேபிக்கு அது செட் பேக் தானா? தேர்ட் பொசிஷன் வந்துச்சுன்னா பிஜேபி கண்டிப்பாக செட் பேக் தான். அதுக்கப்புறம் பிஜேபி பெருசாக ரோலே கிடையாது தமிழ்நாட்டில். 26 வந்து திரும்ப எடப்பாடிட்டு போய் கூட்டணி சேர்ந்துட வேண்டியதான். ஆனால் அந்த 25% இருக்கு, திமுக அதிமுக தான் இருக்கு அப்படின்ட்டு அவங்க பேசுறாங்கல்ல. எதை வச்சு பேசுறாங்கன்னா முன்னாடி எலெக்ஷன் வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் முன்னாடி எலெக்ஷன் வேற, அவ்வளோதான். 19 நடந்தது வேற. 2019 2021 வந்து திமுக வர்சஸ் அதிமுக இங்கே சட்டசபை நடந்துச்சு. 19 வந்து மோடி வேணாமா அப்படின்னு ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல அதெல்லாம் இன்னைக்கு அந்த எலெக்ஷன் இன்னைக்கு நடக்கிற எலெக்ஷன் மாதிரி இப்போ இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. மோடி தான் பிஎம், அது தெரிஞ்சு போச்சு. மோடிக்கான ஹேட்ரட்லாம் குறைஞ்சிருச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்படி ஒரு எலெக்ஷன் நடக்குது ஃபர்ஸ்ட் டைம் இதுதான். அங்கே ஜெயலலிதாவும் கிடையாது. அந்த ரெட்டலன்னு ஒரே ஒரு சிம்பிள் தான் இருக்கு. அந்த ரெட்டல சிம்பிள், அதனால ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் எங்களுக்கு தான் வருதுன்னு இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அது எல்லாமே இந்த எலெக்ஷன்ல என்ன ஆகுன்றது பார்க்க தான் போறாங்க எல்லாரும். அது திமுகவும் தான். திமுக போன டைம் வந்து 53% ஓட்டு எடுத்தாங்கன்னா அந்த 53 வரவே வராது, கண்டிப்பா குறையும். இந்த குறையிற ஓட்டுலாம் எங்க போகுது, யாருக்கு போகுது அப்படின்றது தான் பார்க்கணும். கார்த்திக் ப்ரோ, 2014 மோடி தான் பிஎம் அப்படின்னு நடந்தது தான் எலெக்ஷன். ஏன்னா காங்கிரஸ் கண்டிப்பாக தோத்துறவங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். மோடி தான் பிஎம் ஆக போறாருன்னு. அப்படி நடந்த எலெக்ஷன்ல 19% வந்து என்டிஏ அலையன்ஸ் ஓட்டு எடுத்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா அப்போ வந்து கரெக்டாக ஒரு கேம் விளாண்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்கே மோடி இருக்கலாம், ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து அதிகமாக ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா துணை பிரதமர் ஆகிடலாம், இல்லை அங்கே வந்து கூட்டணி ஆட்சி தான் வரும், அதில் நமக்கு பெரிய ரோல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. இன்னொன்று அந்த டைமில் வந்து பிஜேபிக்கு பெரிய தலைமையெல்லாம் கிடையாது. அவங்க வந்து நின்னதே 6 7 தான் நின்னாங்க. மீதி எல்லாம் விஜயகாந்துக்கும் பாமக கொடுத்துட்டாங்க சீட்டு. அப்படி இருந்தது. அந்த அந்த எலெக்ஷன்ல அந்த எலெக்ஷனோட இன்னொரு வருஷன் தான் இப்போ நடக்க போகுது. ஆனால் இப்போ பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்றது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சொல்லுவோம். கார்த்திக் ப்ரோ, ப்ரோ இந்த இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்த படத்துல எல்லாம் எது ப்ரோ நல்லா இருக்கு? இந்த வாரம் வந்து காட்சிலா வர்சஸ் காங் நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பராக போகுது. நல்லா மிக்ஸ் இருக்கு. அது படம் நான் பார்க்கல, அது ஒன்று. ஆடிஜீவிதம் கொஞ்சம் ஸ்லோ, அது சினிமா லவர்ஸ்க்குலாம் பிடிக்கும். சினிமா லவர்ஸ்னால் ரொம்ப ஆர்ட் ஃபிலிம் லவ் பண்ணுறாங்களே, ஸ்லோனா 3 மணி நேரம் படங்க. ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஸ்லோவாக போகும். நான் மேக்கிங் ரசிச்சு பார்ப்பேன், ஆக்டிங் ரசிச்சு பார்ப்பேன், பார்க்கலாம். அவங்களுக்கு ஓகே. இது மரியன் மாதிரி தான் இருக்கு நேற்று சொன்னீங்களா ப்ரோ? ஒரே நாவல் தான் மரியானும், இதுவும் ஒரே நாவல் தான். ஒரே நாவல் எடுத்து அதை வந்து கதை பண்ணது தான். ஒருத்தர் போய் அங்கே மாட்டிக்கிறாரு, மாட்டினவர் எப்படி தப்பிச்சு வர்றாரு, அதுதான். அவர் வந்து சோமாலியில் போய் அங்கே இருக்கவங்ககிட்ட மாட்டிக்குவார். இவர் வந்து சவுதியில் போயிட்டு அங்கே ஒரு பாலைவனத்தில் மாட்டிக்குவார் அடிமையாக, அந்த ஆடு மேய்க்கிறவங்ககிட்ட. அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வர்றாரு பாலைவனத்தில் வந்து, அதுதான். இது டில்லு ஸ்கொயர்னு ஒரு படம் இருக்குல்ல ப்ரோ, அது நல்லா இருக்கா ப்ரோ? அது நல்லா இருக்கு, நல்லா டிக்கெட்ஸ்லாம் நல்லா போயிருக்கு, நல்லா இருக்கு நாங்கள் படம். அதுக்குதான் ப்ரோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன், போலாம். கார்த்திக் ப்ரோ, அது நீங்க கூட பாருங்க ப்ரோ, நல்லா இருக்கும், அது காமெடியா. அது தில்லு 1 பார்த்தா தான் புரியுமா எப்படி? நானே இன்னும் 2 பார்க்கல. ஸோ 1 நல்லா தான் இருக்கும், அது நீங்க பார்க்கலாம். சரி பார்ப்போம், ஓடிடியில் வந்தானே.
ஹாய் ஹலோ கார்த்தி. ஹாய் சுகி, எப்படி சொல்லுங்க. இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே ஓகே. ஆக்சுவலா எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்களே எதிர்பார்க்கல ஆக்சுவலா அண்ணாமலை வந்து எம்பி எலெக்ஷன்ல நிப்பாருன்னு. இட் வாஸ் லாஸ்ட் மினிட் டெசிஷன் தானே ஆக்சுவலா. ஆமா ஆமா, அது எதிர்பார்க்கல. பட் டு யூ திங்க் லைக் அவரு ஒரு ஜெயிச்சு இப்போ அவங்க மூவ் ஆயிட்டா தென் அதுக்கப்புறம் வந்து லீடர்ஸ் வந்து they will select a new leader நினைக்கிறீங்களா இல்லாட்டி there will be something else going on நினைக்கிறீங்க? எதுல கேக்குறீங்க சுக்கி? இல்ல அது இல்ல, அவர் ஜெயிச்சு எம்பி ஆயிட்டாருன்னா லீடரை மாத்துவாங்க, தமிழ்நாடு பாஜக லீடரை மாத்துவாங்க. ஓகே. ஆனா அண்ணாமலைக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அப்படியே இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல நீங்க இப்ப எம்பி ஆயிட்டு இப்ப அங்க போறப்போ அங்க இருக்க டேர்ம் தானே, இப்ப திருப்பி 26ல இங்க எலெக்ஷன் வருது. சோ லைக் அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இங்க இருக்க நயனா நாகேந்திரன் வந்து எம்எல்ஏ தான், அவர் எம்பிக்கு நிக்கிறாரு. அது அந்த ஓபிஎஸ் வந்து கன்ஃபியூஷன் தான். எம்எல்ஏ தான், எம்பி எல்லாருமே இப்ப நிக்கிறாரு. எம்பி அதுதான் யோகி வந்து இல்ல, யோகி ஆதித்யநாத் வந்து 2014 எம்பி, 2017 சிஎம் ஆனாரு. இல்ல அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல அவர் 2026 எலெக்ஷன்ல மெயினா இருப்பாரு. இல்ல இருக்கு, அது தேவை இருக்கு. ஓகே அவங்க கரெக்டா தான் முடிவு பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகே ஓகே. அந்த முடிவு வந்து கரெக்டா தான் எடுத்திருக்காங்க. எனக்கு இன்னொரு இது ஆக்சுவலி இட்ஸ் அவுட் ஆஃப் டாபிக். இது நாட் So, இதுதான் அவங்களுக்கான எலெக்ஷன், பிஜேபிக்கு மோடிக்கான இல்ல எலெக்ஷன். இது இந்த நீங்க எலெக்ஷன்ல அவங்க நீங்க ப்ரூவ் பண்ணா சொல்றது ஒரு மட்டும் தான் கரெக்ட் தான். 2026 பண்ண முடியும். அவங்க தே ஹேவ் டு ப்ரூவ் லைக் அவங்க growth என்ன இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்காக தே ஆர் ஆல் ஸ்டார்ட் இறக்கிருக்காங்க. இட்ஸ் அ குட் திங் டு டெஸ்ட் த வாட்டர்ஸ். அவங்க எப்படி எந்த அளவுக்கு இங்க க்ரோ ஆயிருக்காங்கன்னு ப்ரூவ் பண்றதுக்கு இது நல்ல எலெக்ஷன் தான், இது தப்பு இல்லை. பட் ஹோப்ஃபுல்லி எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான் ஆக்சுவலா. நான் நினைச்சேன் அவரு ஒன்னு 2026 எலெக்ஷன்ல அவர் இங்க இருப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. இப்போ ஓகே அங்க மாறுறப்போ ஓகே அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு சடன் ஷாக் தானே. அவரு நோபடி அவரை இந்த எலெக்ஷன்ல அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணல, இல்லை திடீர்னு தானே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ வந்து அது ஒரு இதுதான். பட் இட்ஸ் ஓகே, லெட்ஸ் சி. எனக்கு இன்னொரு ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்க பார்க்கிங் மூவி உங்களுக்கு செகண்ட் பார்ட் ஒர்க் ஆகலைன்னு சொன்னீங்க இல்லையா? பக்காவலன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு, ஏன்னா எனக்கு நான் ஆரம்பத்துல இருந்து கதையில இருந்து அது கதை கேட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு வெர்ஷன் கேட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு வெர்ஷன் கேட்டு, அதுக்கப்புறம் எடிட் பண்ண வெர்ஷனை பார்த்து, ஃபைனல் வெர்ஷன் பார்த்து, அது ஆரம்பத்துல வந்ததுனால எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் வரைக்கும் போன இது மாதிரி நான் முன்னாடி சொன்னேன். அது மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு வந்து 100ன்னு சொன்னீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரு 80 சொல்லுவீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இல்ல எனக்கு அந்த படத்துல எனக்குமே ஒரு சின்ன எனக்குமே ஒரு ஒரு ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப இடிச்சிச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தது வந்து செகண்ட் ஹாஃப்ல எனக்கு ஒரு இடத்துல இடிச்சிச்சு, ரொம்ப இடிச்சது. அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் இருந்தது. ஆனா எனக்கு அந்த படத்துல யாரு ஹீரோ யாரு வில்லன்னு என்னால எனக்கு பிரிச்சு பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு ஹரிஷ் கல்யாண் தான் வில்லனா இல்லாட்டி அவரு வில்லனா இல்ல ஹரிஷ் கல்யாண் ஹீரோவா இல்ல அவரு ஹீரோ மெட்டீரியலான்னு என்னால அதை டிவைட் பண்ணியே பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு மோர் ஆஃப் ஹரிஷ் கல்யாண் இஸ் எனக்கு அந்த கன்ஃபியூஷன் இருந்துச்சு அந்த படம் பாக்குறப்போ. பட் செகண்ட் ஹாஃப்ல நீங்க சொன்ன மாதிரி எனக்கு நான் நினைச்சேன் எனக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்பவே ஆஃபா இருந்தது. அது ரியாலிட்டியில இல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு 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 ஆஃப் இருந்தது. ஏன்னா நானும் வீடெல்லாம் விட்டு வாடகைக்கு விட்டுற ஆட்கள் தான். இப்போ ஹவுஸ் ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்போ, இப்போ ஒரு தடவை ஒரு மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா, இப்போ அவர் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன் போறப்போ 2 பேர் இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு, ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ தே வில் கம் டு அ காம்ப்ரமைஸ். அது இந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட் ஸ்ட்ரெச் ஆகி போகுமான்னு நான் யோசிச்சேன். பட் எனக்கு அது நீங்க சொன்ன மாதிரி எனக்கு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன இருந்தது. தெரியல, எனக்கு மட்டும்தான் அப்படி இருந்தது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க சொன்னப்போ ஒருவேளை உங்களுக்கு இதா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு அது கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இயல்பா இருக்கும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆமா. கமர்ஷியலா இருக்கும். இல்ல எனக்கு செகண்ட் ஹாஃப் சுத்தமா எனக்கு சம்டைம்ஸ் அது உட்காரல எனக்கு. ரொம்ப எனக்கு அது இதா தோணுச்சு. அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனிவே ட்ரிப்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? பிக்சர்ஸ் எல்லாம் போடுவீங்களே யூஸ்வலா, இப்போ பிக்சர்ஸ் எல்லாம் காணா. எடுத்து வச்சுக்க போடுறேன், அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா போடுறேன். ஓகே ஓகே ஓகே. நீங்க எல்லார்கிட்டயும் லவ் ஸ்டோரி கேக்குறீங்க, ஏன் நீங்க ஐயப்பன் கிட்ட கேட்கவே மாட்டேன்றீங்கன்னு எனக்கு தெரியல.
அவன் 3 ஐயப்பன் வச்சிருக்கான். எஸ்கேப் ஆயிரு ஏபிசின்னு ஏதாவது 3 ஒண்ணு இல்ல வச்சிருக்கான். இல்ல நான் ஐயப்பன் கிட்ட நான் தெரியல. நீங்க ஐயப்பன் கிட்ட சாஃப்ட் கார்னர் தான் காட்டுறீங்க, எல்லார்கிட்டயும் கேக்குறீங்க. ஐயப்பன் வந்து எஸ்கேப் தான் இல்ல. கார்த்தி ப்ரோ உங்க கதை சொன்ன நல்லா இருக்கும் ப்ரோ. நான் தப்பா ஏதாச்சும் கேட்டேன்னா மன்னிச்சிருங்க. நான் யூடியூப்ல ஏதோ சொல்லியிருப்பேன், அந்த லிங்க் வேணா உனக்கு அனுப்புறேன், பாத்துக்கோ. ப்ரோ நான் ஷேர் நான் நல்லா பார்த்தேன் ப்ரோ. நீங்க சொல்லல ப்ரோ. சொன்னீங்கனாலும் அது யூடியூப்ல இல்ல. சொல்லியிருப்பேன். எங்க அவர் பிளே பாயா வாழ்ந்தாருங்க. ஐயப்பன் நீ ஒரு கதை சொல்லு. நீ பிளே பாயா வாழ்ந்தியா இல்லாட்டி வேற யாராவது பிளே பாயா வாழ்ந்தாங்களான்னு சொல்லலாம். நீனும் ஒரு கதை கூட சொல்லல, 3 கதை வச்சிருக்க, ஒண்ணு கூட சொல்ல மாட்டேற. அது வந்து நீதான் டெய்லியும் யோசிக்கணும். நழுவிட்டே இருக்கீங்க ஐயப்பன். ஏங்க அதெல்லாம் அடுத்தவங்க கதை டம்மிங்க, அதெல்லாம் கேட்காதீங்க. டம்மி, அதெல்லாம் டம்மி ஸ்டோரி. அதெல்லாம் விட்டுங்க, இன்ட்ரெஸ்டிங்கே நாங்க இருக்காது. அது நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீயே ஏன் உன் ஸ்டோரிக்கு ரிவ்யூவர் ஆயிடுற? நாங்களாம் ரிவ்யூ பண்ண முடியல, நீ எப்படி ரிவ்யூவர் ஆயிடுவ? அடுத்த கதை கேட்குறப்ப மட்டும் உனக்கு தம்ஸ் அப் ஹார்டின்லாம் கொடுக்க தெரியுது, அடுத்த கதைக்கு மட்டும் நீ ரிவ்யூ கொடுப்பியா? சரி என் தலைவர் நடராஜன் வந்துட்டார், நடராஜன் கதை சொல்லுவார். எனிவே கார்த்திக், தேங்க்யூ ஆக்சுவலி. என்னண்ணே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. கேக்குதா அவர் பேசுறது? அண்ணா நீங்க பேசுறது குறைன்னு கேக்குதுண்ணா. நடராஜனா அவர் பைக்ல போயிட்டு இருக்காரு, அதுதான் பிரச்சனை. பைக்ல போயிட்டு இருக்காரா? சவுண்டு கேட்டுதே அந்த மாதிரி. மோட்டர் ஓடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. சரி அவர் விட்டுருங்க. ஆனா கார்த்திக் ப்ரோ நீங்க டெலிட்டட் சீன் ஒன்னு போட்டிருந்தீங்க, அது ஆக்சுவலி படத்துல இருந்திருக்கலாம் ப்ரோ. கிளைமேக்ஸா? ஆமா அதான் அந்த துணிவு வரைச்சு வரும்ல தியேட்டர். நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கூட போட்டிருந்தாங்க. ஒண்ணுமே கேட்கலண்ணே நீங்க பேசுறது. குறைன்னு கேக்குதுண்ணா உன் மைக்கு. அவரு என்ன வெளில போயிட்டவங்க. மைக்கை சரி பண்ணிட்டு வாங்க போங்க. கார்த்தி ஒன்று கேட்கணும். கேட்குதுங்களா? சொல்லுங்க ப்ரோ. கார்த்தி, அண்ணாமலைக்கு இவ்வளோ தீவிரமா சப்போர்ட் பண்றீங்க, தப்பா நினைக்காதீங்க. இதெல்லாம் காசு தானே கொடுக்குறாங்களா பிஜேபியில? இன்னும் எத்தனை பேர் பால் போட்டாலும் அடிக்கிறீங்களே. இல்ல தப்பா நினைக்காதீங்க, சும்மா நான் அண்ணாமலை சப்போர்ட்டர் தான். ஆனா எவ்வளவு பேர் பால் போட்டாலும் அடிச்சுட்டே இருக்கீங்க. ட்விட்டர்ல எந்த ஒரு ரிப்ளை பண்றீங்க? சில நீங்க சர்ச் பண்ணி போடுவீங்களா இல்ல ஃபார்வர்ட் மெசேஜ்ல இருந்து எடுத்து போடுவீங்களா? இன்னைக்கு கூட அந்த காசு கொடுக்குறாங்கன்னு ஒரு வீடியோ சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது பழைய வீடியோ நீங்க போட்டுருக்கனால நீங்க தேடுறீங்களா இல்ல எங்கேயோ யாருன்னா ஐ மீன் ஐடி விங்ல இருந்து பிஜேபி ஐடி விங்ல இருந்து கொடுக்குறாங்களா? ரொம்ப தீவிரமா சப்போர்ட் பண்ணா என்னோட குரூப்லயும் வாட்ஸ்அப்ல நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன். என்னால சமாளிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா யாருமே இங்க பிஜேபி கிடையாது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல. என்னையே ஓட்டுவாங்க, ஆனா அதுவும் மீறியனாலும் என்னால சமாளிக்க. ஆனா இவ்வளவு பேர் சமாளிக்கிறீங்களே, அதுதான் சொல்றேன். சும்மா சமாளிக்க முடியாது, வேற எங்கேயும் சோர்ஸ் வருதான்னு கேக்குறேன். இல்ல தப்பா ஒண்ணும் இல்லைங்க, அது நிறைய பேர் கேட்கறதுதான். வாரிசு துணி வரும் போதே கூட இவங்க எல்லாமே இஷ்டத்துக்கு பேசினா கூட நம்ம வாரிசுக்கு சப்போர்ட் பண்ணோம். இவங்க அஜித் ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ சண்டை போடுவாங்க, அதெல்லாம் நடக்கும். லியோவுக்கு மொத்த சினிமாவே எகென்ஸ்டாக இருந்துச்சு. சினிமாவில் தேட்டர் ஓனர்ஸ்லேருந்து எல்லாருமே பேசினாங்க லியோவை பற்றி. நம்ம அன்னைக்குமே விட்டு கொடுக்காம தான் பேசணும். அன்னைக்கெல்லாம் என்ன சொன்னீங்க? காசு வாங்கிட்டான். இது பழைய புராணம்.
நான் பேசுறது என்னன்னு பார்க்கணும். நீங்க அதை விட்டு காசு சரி ஓகே, காசே கொடுத்தாலும் யாரும் பேசுவாங்களா? நீங்க பேசுங்க வாங்க, காசு வாங்கிட்டு யாராவது காசு வாங்கிட்டு நீங்க பேசுங்க, அவ்வளவுதான். இது வந்து ஒரு சண்டை, அவ்வளவுதான். நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலாம் நம்ம இந்த சண்டைக்குள்ள இன்க்ளூட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். நம்ம நம்ம ஒரு விஷயத்த பேசுறோம், அவன் தப்புன்னு சொல்றான்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். இதுல வந்து காசு கொடுத்து பேசுறாங்க, அது இதெல்லாம் வந்து எத்தனை இடத்துக்கு பதில் சொல்றதுன்னு சொல்லுங்க. வாரிசுக்கு பதில் சொல்லணும், நான் வீடு வாங்கிட்டேன், அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டேன் வாரிசுன்னு சொல்லுவீங்க, லியோவுக்கு காசு வாங்கிட்டேன்னு சொல்லுவீங்க, இதுக்கும் அப்படிதான் சொல்லுவீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு நீங்க சொல்லலாம், ஆனா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து அண்ணாமலை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு எல்லாரும் கழுவி ஊத்துவாங்க. இதே ஸ்பேஸ்ல கேட்டிருக்கீங்க, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? 2 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்குதான் உங்களுக்குலாம் வந்து அண்ணாமலை பெரிய ஆளு, அண்ணாமலை பிஜேபி லீடர்னு. நான் வந்த புதுசுல இருந்து பேசிட்டு இருக்கேன், அண்ணாமலை பிடிக்குதுங்க, நல்லா இருக்கு, நல்லா பேசுறாருன்னு. அன்னைக்கெல்லாம் வாங்க, இது அண்ணாமலையா, சங்கியா நீ அப்படின்னு பேசுவானுங்க. இங்க சங்கியா ப்ரோ நீங்க அப்படிம்பானுங்க. என்னையா அவர் பிடிச்சிருக்கு, நல்லா தான் பேசுறாருன்னு சொன்னா சங்கிடுங்க. நான் இன்னைக்கு திடீர்னு வந்து பேசினா நீங்க சொல்றது நியாயம். ஆக்சுவலா இப்போ வந்து திடீர்னு பேசுறேன் அப்படின்னா ஓகே வாங்க. நான் 2 வருஷமா தான் பேசிட்டு இருக்கேன். 2 வருஷமாவே அண்ணாமலை பேசுறது எனக்கு பிடிச்சிருக்குங்க, நல்லா பேசுறாருங்க, அவர் மாதிரி ஒரு லீடர் நான் பார்க்கலங்க. இன்னைக்கு திமுக அதிமுகன்னு ஒரு 2 கட்சி இருக்கும்போது வந்து அந்த இடத்துல போட்டி போட்டு ஃபைட் பண்ணி ஒரு 38 வயசு 39 வயசு ஆள் வந்து இந்த அளவுக்கு ஃபைட் பண்ணி நிற்கிறது பெரிய விஷயங்க இங்கே தமிழ்நாட்டில். இத்தனைக்கு மொத்த மீடியாவும் அவங்க கண்ட்ரோலில் இருக்கு. இங்கே டோட்டலாக பிஜேபிக்கான ஒரு நெகட்டிவ் இருக்கு. இதெல்லாம் மீறி ஃபைட் பண்ணி ஒருத்தரால் வர்றதெல்லாம் வந்து ஆச்சரியமா இருக்குங்க. அப்படின்னு எவ்வளோ நாள் பேசிட்டு இருக்கு. என்னமோ இன்னைக்கு வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து 6 மாசத்துக்கு முடியும் 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து பேசினா நீங்க சொல்லலாம். இல்ல அப்படி சொல்ல நான் பிஜேபி எனக்கு 2019 இருந்து மோடி பிடிக்கும். அப்பெல்லாம் யாருன்னா பேசணுமே பிஜேபி தமிழ்நாட்டுல இருந்து யாருன்னா வந்து இவங்களை கேட்கணும் அப்படின்னு இருக்கும். அண்ணாமலை வந்தோடனே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படிதான் எனக்கு அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும். ஆனா 90ல இருந்து மோடி பிடிக்கும். எனக்கு மோடி தெரிஞ்சது, அதுக்கு தான் சொல்றேன். ஆனா இப்போ பிஜேபி வந்து நெகட்டிவ்ஸ் இருக்குங்களா? இப்போ உங்களோட கருத்து என்ன? நெகட்டிவ்ஸ் இப்போ வந்து இத்தனை வருஷத்துல அவங்களுக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கும், கண்டிப்பா பாசிட்டிவ். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா மணிப்பூர் கண்டிப்பா ஒரு நெகட்டிவ் தான். ஏன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ண போனது ஒரு நெகட்டிவ் தான். மணிப்பூர் இஷ்யூ. மணிப்பூர் யார் கண்ட்ரோல் பண்ணாரு? ராகுல் காந்தி போய் கண்ட்ரோல் பண்ணாரா? அவர் போய் அங்க போய் சண்டை இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபோர்ஸ் போயும் இன்னும் நமக்கு அந்த ஒரு பீஸ் இன்னும் வரல. அந்த பெருசா அவ்வளவு பெருசா அது யாரு ராகுல் காந்தி வந்து போய் கண்ட்ரோல் பண்ணாரான்னு கேக்குறேன். இல்லைங்க, பிஜேபி ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, நம்ம சென்ட்ரலும் பிஜேபி இருக்கும். அது பெருசா வளர்ந்து போற கைவிட்டு போன மாதிரி ஆயிடுச்சுல்ல, அதுக்கு சொல்றேன். அதுதான் இப்ப சென்னை ஃப்ளட்டுக்கு என்ன பதிலோ அதுதான் அது. அது தடுக்க முடியல, தடுக்காம சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதை வந்து இன்னும் பெட்டரா திறந்துருக்கலாமானா கண்டிப்பா பெட்டரா திறந்துருக்கலாம். ஒரு ரயில்வேல ஒரு ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களா? ஆக்சிடென்ட் ஆகும் இந்த வருஷம் தான் வந்துச்சு. என்னங்க ட்ரெயின்லாம் ஆக்சிடென்ட் ஆகி இவ்வளோ பேர் செத்துட்டாங்க, இதை கூட பார்க்க மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு போய் ரயில்வே மினிஸ்டர் போய் நின்னாரு, அவர் ராஜினாமா பண்ணாங்க. ஸோ அப்படி ஒரு இன்சிடென்ட் தான் அது. ஓகேவா? அதுக்காக நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, சரி பண்ணுறதுக்கு என்ன முயற்சி எடுத்தாங்கன்னு. அவங்களால அந்த பிரச்சனை தான் கேள்வி வைக்கணும். பிஜேபி மேலே இருக்க நெகட்டிவ் வந்து அவங்க ரொம்ப ப்ரோ இதுவாக இருக்காங்க. அது வேற வழி இல்லைங்க, அவங்க இப்படி இருந்து ஆகணும். அவங்க இல்லைன்னா மட்டும் அவங்க வந்து மோடி வந்து ஒரு குல்லா போயிட்டு ஒரு மசூதிக்கு போய் இப்போ நோம்புலாம் திறந்துட்டு வந்தாருன்னு நம்ப போறீங்களா? நாடகம்னு சொல்ல போறீங்க தானே சொல்லுவீங்க. அவங்க மேல நீங்க ஒரு முத்திரை குத்தி வச்சிட்டீங்க, அந்த முத்திரை மறைக்க முடியாது, அழிக்க முடியாதுல்ல. அந்த சிஏ ஆக்ட்ல வந்து ஐ மீன் ஆக்டா பார்த்தா அது எந்த பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அது போலரைஸ் பண்ற மாதிரி வரும். அது ஆக்டா நானும் சப்போர்ட் பண்ற தான். பட் அதுல வந்து போலரைசேஷன் இருக்கு. இந்து முஸ்லிம்ஸ் நம்ம இதுல சவுத்துல இருக்கா தெரியல, நார்த்ல அந்த யாரெல்லாம் எதுக்குறாங்களோ அது வந்து போலரைஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஓல்ட் பாலிடிக்ஸ் இருக்கு தானே. எல்லாத்துலயுமே அரசியல் இருக்குங்க, அது தெளிவா பேசினா ஓகே. அவங்க வந்து 2014 வந்தவங்களுக்கு 2019 ஒரு டிராஃப்டை கொடுத்து சட்டத்தை சொல்லி அதை 2024 பண்றாங்க. அது பண்ணவே இல்லைனாலும் 2026 25 அவங்களுக்கு இவங்க வச்சிருக்க ரூல்ஸ் படியே அவங்களுக்கு வந்துடும் சிட்டிசன்ஷிப்.
அதை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக பண்ணுறாங்க. அதுக்கு ஏன் நீங்கள் ஐயோ அம்மானு குதிக்கிறீங்கன்றதுக்காக பண்ணுறாங்க, அவ்வளோதான். நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் ஒரு நேற்று ஒரு நியூஸ் போடுறீங்க, என்ன போடுறீங்க? மார்ச் 31 ஈஸ்டர் அன்னைக்கு லீவ் விடாமல் வந்து மணிப்பூரில் இருக்க பேங்க்கு, பப்ளிக் செக்டர் ஆஃபீஸ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்லி கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னு ஒரு நியூஸ் போடுறீங்க இதில், கலைஞர் நியூஸில். அது எதுக்கு பண்ணுறீங்க? அதில் மோடி ஒரு பக்கம் ஒரு காவி ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிற மாதிரி, இந்த பக்கம் வந்து சர்ச்சில் வந்து எல்லாரும் கும்பிட்ற மாதிரி அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை போட்டு நியூஸ் போடுறீங்க. அப்போ அது நீங்கள் இதை வந்து ஓட் பேங்கை தான் டார்கெட் பண்ணி பண்ணுறீங்க. ஆமாமா, கண்டிப்பா. ஏன்னா எங்க நம்ம விட்டு மைனாரிட்டி ஓட்டு போயிடுமோன்னு பயத்துல தான் அவங்க அதெல்லாம் போடுறாங்க. அது தெரியும். ஆமாம், அப்போ அவங்களும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் நீங்கள் பண்ணுமோ அவங்க பண்ண மாட்டாங்களா? கார்த்திக் ப்ரோ, மன்மோகன் சிங் தான் சொன்னாரு, முஸ்லிம்ஸ்க்கு தான் நாட்டோட ரிசோர்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிடைக்கணும், ஏன்னா அவங்க மைனாரிட்டின்னு. அப்ப அதெல்லாம் இந்த கணக்குல தானே சேரும். இல்லை, இது ஒரு பெரிய டாபிக். இது அது அப்படிதான் போகும். ஆனால் அவங்க வந்து நார்த் இந்தியாவிலே நிறைய முஸ்லீம் ஓட்டுலாம் வாங்கிட்டு இருக்காங்க, பிஜேபி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் டைம் ஆகும், இங்கேயும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க. பிளைண்ட் ஹேட்ரட் இல்லாமல் மாறுவாங்க, மாறுறதுக்கு டைம் ஆகும். ஆனா இந்தியா ஃபுல்லா அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இருக்கு, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு சிஎம் அதுதான் பண்ண. நம்ம ஸ்டாலின், அங்க வந்து தெலுங்கானால, உத்தரப்பிரதேஷ்ல வந்து அகிலேஷ் யாதவ், மம்தா, எல்லாரும் அப்பீஸ்மெண்ட், மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட். அவங்க ஓட் பேங்காக ஃபுல்லா பிஜேபி இதுக்காகவே எதிர்க்கிறாங்க. ஆமா, அது தெரிஞ்ச விஷயம் தானே. இதுல மாட்டினது காங்கிரஸ் நடுவில் போயிட்டு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்கவுங்க காப்பாத்திக்கணும். ஆனா காங்கிரஸ் யாரை காப்பாற்று நடுவில் போய் மாட்டிட்டாங்க. அவங்களுக்கும் தனியான ஓட் பேங்க் இல்லை. அது ஓட் பேங்க்னா மைனாரிட்டி இருக்கு. மற்றபடி அவங்களுக்குன்னு ஒரு நீங்க பாத்தீங்கன்னா கேஸ்ட், அந்த அப்பர் கேஸ்ட்ல ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இருக்குங்களா, அந்த ஒரு ஓட் பேங்க் அவங்களுக்கு இல்லாத மாதிரி இருக்கு. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஏன்னா இங்க பிஜேபி வந்து அப்பர் காஸ்ட் பிடிச்சிருக்காங்க, ஓபிசிஸ் ஒரு பிடிக்கிறாங்க, எஸ்சி, எஸ்டிஸ் எல்லா இடத்துலயும் ஒரு ஓட் பேங்க் இருக்கு. மைனாரிட்டிக்கு வந்து சண்டை இங்க. அதுதான் அதனாலதான் காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு போயிடுச்சு ஓட் பேங்க். ஏன்னா ஒரு பார்ட்டினா அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டிக்கும் இருக்கும். ஸோ காங்கிரஸ்க்கு வந்து அது அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். கரைஞ்செல்லாம் போல, அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. ஆனா மிடில் ஈஸ்ட்ல இருக்க லீடர்ஸ் எல்லாம் மோடிக்கு பெரிய ஃபேன் ப்ரோ, இந்த ராஜாக்கள் அவங்களாம். இங்கேயுமே மாறிடுச்சு, நிறைய மாறிடுச்சுங்க. நார்த் இந்தியாலாம் வந்து நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயுமே மாறிடுவாங்க, டைம் ஆகும். இப்ப இந்த ரீசெண்டா கூட இந்த ஸ்மிருதி இரானி வந்து சவுதி அரேபியா போனாங்க. ஏன் போனாங்கன்னா, இந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் இந்தியால இருந்து அந்த மெக்கா மதீனால ஈஸியா போறதுக்கு கொஞ்சம் டாக்ஸ் பேசினாங்க சவுதி அரேபியா ராஜா கூட. ஸோ அவங்களும் முஸ்லிம்ஸாக நிறைய பண்ணியிருக்காங்க ப்ரோ பிஜேபி. கார்த்திக், ஒன் மோர் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின். நீங்க வந்து நியூட்ரலா இல்ல வந்து ப்ரோ பிஜேபி ஆளா? ஏன்னா உங்க ட்வீட்ஸ்லாம் வந்து ப்ரோ பிஜேபி மாதிரி தான் இருக்கு. நியூட்ரலா, ஐ மீன் ரெண்டு சைடுலயும் தப்பு நடக்கும். இல்ல சொல்றேன் நானு, ப்ரோ பிஜேபியா இருக்கு, நியூட்ரலா நீங்க எனக்கு பிஜேபி மாறி இருக்குன்றீங்க. ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா என்ன?
இல்ல ஆனா பேசும்போது நியூட்ரலா இருக்க மாதிரி தெரியுது. ஆனா ட்வீட்ல பார்க்கும்போது ப்ரோ பிஜேபியா இருக்கு. என்ன நான் 2 வருஷமா இதாங்க சொல்லிட்டு இருக்கேன். ராபின்சன் மாதிரியே பேசுறாரு. நான் 2 வருஷமா பிஜேபி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து கேக்குறீங்களே ப்ரோ பிஜேபி. ஓகே, அப்ப நெகட்டிவ்ஸும் போடணும்ல, அதுக்கு சொல்றேன். நெகட்டிவ்ஸ் எப்படி போட முடியும்? என்ன போடுறது சொல்லுங்க. சரி ஓகே வேணாம், அது நம்மளே ஓட்டை கெடுத்துக்கிற இல்ல மாதிரி. அவரே ப்ரோ பிஜேபி, அவர் எதுக்கு வாலண்டரியா போய் இது சரண்டர் ஆகணும்? ஆமா, நான் ஏன் போடணும்? நீங்க போடுறீங்களா? எல்லாரும் போடுறீங்கன்னா சொல்லுங்க. எல்லாரும் திமுக பிரச்சனை நீங்க போடுறீங்கன்னா சொல்லுங்க. எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் நெகட்டிவ்ஸ் பேசணும். இப்ப வேணாம், நம்மளே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சிடும், அவ்வளவுதாங்க. எலெக்ஷன் வரைக்கும் தாங்க இது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போம். சினிமா பெறும். ஆனா ஒண்ணு பண்ணிட்டீங்க கார்த்தி, எல்லாரும் ஏதோ பண்ணி ஆக்சுவலி எனக்கும் ஓரளவு டபுள் மைண்ட்ல இருந்தேன், பிஜேபியா உங்க ஸ்பேஸ் எல்லாம் கேட்க நமக்கும் ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சு, பிஜேபி அண்ணாமலை அப்படின்னு. எப்படி வந்து என்ன ஒரு 500 ஓட்டம் வாங்கியிருப்போமா நம்ம இந்த மாதிரி பேசி? இல்ல உங்க சைட்ல இருந்து ஏதோ கான்ட்ரிபியூஷனா? கடைசியில நீங்க அண்ணாமலை மீட் பண்ணி ஒரு செல்ஃபி எடுப்பீங்களா? சப்போஸ் அவர் எம்பி ஆயிட்டாருன்னா ஒரு அவ்வளவுதான். நாளைக்கு கார்த்திக் ப்ரோ உங்களை டேக் பண்ணி அது போட்டு ஏங்க அதெல்லாம் கன்வெர்ட் பண்றாங்க. எடுக்கிறதுன்னு எடுக்கலாம். அதெல்லாம் நம்ம அண்ணன் தானே, எடுக்கலாம். அது ஓகே. நம்ம சும்மா வந்து பிரச்சாரம் பண்ணலைங்க, எல்லாருக்கும் பதில் தான் பேசுறோம், எல்லாரும் சொல்றோம். ஏங்க நம்ம இப்போ நினைக்கிறோம் ஓகே, அண்ணாமலை ஒரு வேளை அது செய்ய முடியல அப்படின்னா நாளைக்கு விஜய் வந்தால் விஜய்க்கு சப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் வந்தால் சிவகார்த்திகேயன் சப்போர்ட், சூர்யா வந்தால் சூர்யாவுக்கு சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல புதுசாக ஒரு ஐடியாலஜி எடுத்துகிட்டு வந்து யார் ஃபைட் பண்ணுறதுக்கு வந்தாலுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ரெடி தான். நான் போன எலெக்ஷன் யார் சப்போர்ட் தெரியுமா அவனுக்கு? கமல்ஹாசன் சப்போர்ட்டு. அவருக்கு தான் ஓட்டு போடுறதுக்கு போனேன். என் ஓட்டு ஐடியில் பட்சன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஓட்டு இல்லைன்ட்டாங்க. அப்புறம் வீட்டில் வந்து ஒரே ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரே சண்டை பூத்தில். எப்படி இல்லாமல் போச்சு? இல்லைங்க உங்கள் பேர் மிஸ் ஆகிடுச்சு, ஓட்டர் ஐடியில் இல்லை, உங்களுக்கு ஓட்டு இல்லைன்ட்டாங்க. அப்புறம் சண்டை போட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனும் எங்கள் அம்மாவெல்லாம் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு போட வச்சேன் சலத்தில். அப்போ கமலஹாசன் போட்டு தான் நான் மக்கள் நீதி மையம். புதுசாக வந்து யார் அரசியலுக்கு வந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடி தானே. ஆனா ஒருவேளை போட்டிருந்தா ரொம்ப ரிக்ரெட் பண்ணிருப்பீங்களா? அவன் இப்போ போட்டிருந்தா ஒரு நாள் நினைச்சிருக்கலாம். நானும் போன வருஷம் போனதுல மக்கள் நீதி மையத்துக்கு போட்டேன். நான் மக்கள் நீதி மையத்துக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணுங்க போன எலெக்ஷன்ல 2019. எங்க அண்ணன் ஒருத்தர்லாம் வந்து அந்த 2021 அதிமுகவுக்கு, எடப்பாடிக்கு. ஸோ இந்த எலெக்ஷனில் பிஜேபிக்கு. ஸோ அதுதான் நான் என்னங்க சாகிற வரைக்கும் நான் கொத்தடிமையா? நான் சாகிற வரைக்கும் திமுக தான், என் பரம்பரையா நான் என் பிள்ளை என் பேரை எல்லாரும் திமுகவுக்கு தான், எல்லாரும் அதிமுக தான். அப்படியே தான் நான் எளிதாக கொடுத்துருக்கேன் அவனுக்கு. இந்த எலெக்ஷனுக்கு பார்ப்பேன், இந்த எலெக்ஷன் வேலைக்கு வேலையா ரைட் ஓகே, அண்ணாமலை ஏதாவது இப்போ இருக்க மாதிரி அப்போ இல்லையா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம், அடுத்து ஓகே அடுத்த ஆப்ஷன் போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லை நான் வந்து சாகிற வரைக்கும் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அந்த மாதிரி இருக்க போகிறோம் நம்ம. கார்த்தி, இப்போ பிஜேபி ரூல் இருக்குங்களா, 2 டைம்ஸ் இருந்தா பிஜேபி பிரசிடண்டா இருக்க முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தானே அண்ணாமலைக்கு, இது ஃபர்ஸ்ட் டைம் தானே அண்ணாமலைக்கு, செகண்ட் டைம் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் தான். 3 வருஷம் 6 வருஷம். ஓகே. இன்னைக்கு காலையில கூட ஒருத்தவங்களை போட்டு கொத்தடிமைகளை வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே ப்ரோ, அது என்ன ப்ரோ?
அது தமிழ்நாடு கொத்தடிமை இல்லைங்க, நேஷனல் கொத்தடிமை, காங்கிரஸ் கொத்தடிமை அது. அதாவது இந்த ரிப்போர்ட்டர்ஸோட குரூப்ல ஒரு நியூஸ் வந்துச்சு, இன்னென்ன வயசுல இருக்கும் இவ்வளோ ஓட்டு இருக்கு அப்படின்னு. அதில் வந்து 100 வயசு 120 வயசுலாம் போட்டு வந்துச்சு. அது சன் டிவி குணசேகரனும் போட்டிருக்காரு, தினகரன் நியூஸ்லேயும் வந்திருக்கு. அது எடுத்து போட்டேன். ஓகேவா, 120 வயசுல யாருமே இருக்க மாட்டாங்கன்றது தான் உண்மைதான். அது அது வந்து ஓட்டர் ஐடியில் அந்த மாதிரி இருந்தால் ஒருவேளை அவங்க செத்துறதுக்கு அப்புறம் கேன்சல் ஆகலையா, இல்லை என்னாச்சுன்னு நமக்கு தெரியாது. இல்லை அவங்க வந்த நியூஸ் தப்பாக இருந்தது தெரியாது. சன் டிவிலையும் வந்திருக்கு, தினகரன்லையும் வந்திருக்கு. அதை ஷேர் பண்ணியிருந்தோம். அது கீழே வந்து நீ ப்ரொபகண்டா படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது, ப்ரொபகண்டா ஸ்பேஸ் நடத்துறது, அதை ஒன்று நிறுத்திக்கோ, இந்த மாதிரி விஷயம்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி ஒரு நேஷனல் கொத்தடிமை வந்துச்சு, காங்கிரஸ் கொத்தடிமை. அந்த கொத்தடிமைக்கு பதில் கொடுத்தோம். அதான் அதுல அதான் பார்த்துட்டு இருந்தேன் என்னன்னே புரியாம. அது ஒண்ணுமே இல்லைங்க, அது அவர் போட்டிருந்தது தாங்க, அவர் குணசேகரன் போட்டது தினகரில் வந்துச்சு. அது ரிப்போர்ட்டர்ஸோட குரூப்லாம் வந்தது. ஏங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் காண்டு வேற என்ன, வேற நம்ம அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றோம், அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறோம், அதுதான் காண்டு. என் மேல இருக்கு காண்டு இல்ல, அண்ணாமலை மேல இருக்கு காண்டு. டென்ஷன் ஆயிட்டாங்க. அண்ணாமலை மேல இருக்கு காண்டு, நம்ம மேல கிடையாது. நீங்க அவ்வளவு தப்பா என்ன போட்டீங்கன்னு நான் கேக்குறேன். ஒண்ணுமே போடலைங்க, அதுதான் சொல்றேன். அதுல ஒண்ணும் தப்பாலாம் ஒண்ணும் கிடையாது. கார்த்திக் ப்ரோ, இப்ப இந்த ஜெனரேஷனோட இந்த ஜாதி ஓட்லாம் போயிரும்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? அதெல்லாம் போகவே போகாது, அது இப்பயுமே இருக்கும். ப்ரோ நான்லாம் என் ஃப்ரெண்ட்ஸோட 10 வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கேன். அவங்களாம் எந்த ஜாதின்னு இன்னைக்கு வரையும் எனக்கு தெரியாது ப்ரோ. நான் கேட்டதும் இல்ல. உனக்கு என்ன வயசு? 21 ப்ரோ. 21, அதனால தெரியல. அந்த ஒரு 5 வருஷம் தெரியும். ஒரு 12 13ல இருந்து 24 25 அந்த ஒரு 15 வருஷத்துக்கு தெரியாது, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணும்போதுல இருந்து ஆரம்பிக்கும். அது கல்யாணம் பண்ணும்போது பேசும்போது அதுல இருந்து ஆரம்பிக்கும். எல்லா இடத்துலயுமே அது இருக்கு, அது இல்லாமலாம் இல்லை. அது இன்னும் கிராம சைட்லாம் போனா அதிகமாக இருக்கும். இல்ல இவங்க ஜாதி ஒழிச்சிட்டுன்னு இவங்க சொல்லுமா உருட்டிட்டு இருப்பானுங்க, அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஜாதி பார்த்து தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கானுங்க, அதனால ஜாதி போட்டு இவனுக்கு கேண்டிடேட் போட்டு இருக்காங்க. இவ்வளவு பேசுற சீமானே அதான் பண்ணிட்டு இருக்காரு. கார்த்திக் ப்ரோ, இப்ப இந்த 10 வருஷம் போன 10 வருஷமோட டெவலப்மெண்ட் நடந்திருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? என்டிஏ வர்சஸ் யூபிஏல. அதனாலதான் திரும்ப அடுத்த வருஷம் ஜெயிக்க போறாரு அவரு. ப்ரோ ஜெயிக்கிறது வந்து அப்படி இல்ல ப்ரோ. ஏன்னா பெங்கால்ல கூட தான் கம்யூனிஸ்ட் வந்து 35 வருஷமா இருந்தாங்க, 34 வருஷமா. அவங்க கூட இப்படி பேசிட்டு இருந்தா அது நம்ம ஒத்துக்க முடியாதுல்ல. இல்ல அது எல்லாம் பார்த்துருக்காங்கல்ல, பார்த்தவங்களுக்கு தெரியும். 2004 இருந்து 2014 வரைக்கும் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி இருந்தது, திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு. அதனாலதான் திமுக 10 வருஷம் தோத்துட்டாங்க, எல்லாம் தெரியும் எல்லாருக்கும். இது வந்து டோட்டலா ரொம்ப ரொம்ப மச் பெட்டர் தான் இந்திய மோடி கவர்மெண்ட். ஆனா அந்த எலெக்ஷன்ல கூட அவங்க 1.5 கோடி ஓட்டு வாங்கினாங்க ப்ரோ. திமுக அலையன்ஸ் விசிகே பாமக வச்சுலாம் வாங்கிட்டாங்க, காங்கிரஸ் வச்சுட்டு. எந்த எலெக்ஷன்? 2011 அவங்க எதிர்கட்சியா கூட வரல. 1,45,00,000. ஆமா, அந்த எலெக்ஷன் இல்லையா? ஆமா. சீட்டா கொஞ்சம் கம்மியா ஜெயிச்சாங்க, பட் ஓட்டா நிறைய வாங்கினாங்க. ஜெயலலிதா கருணாநிதி இருந்த வரைக்கும் ஜெயலலிதா விசஸ் கருணாநிதின்ற ஒரு டஃப் ஃபைட் இருந்ததுல்ல, அவங்களுக்குள்ளதான் மாறி மாறி ஓட்டு அந்த மாதிரி தான். அந்த ஓட்டெல்லாம் ஸ்பிளிட் ஆகுறது, மற்ற கட்சிக்கெல்லாம் வந்து
ஓட்டு போறதெல்லாம் அவங்க 2 பேர் இறந்ததுக்கு அப்புறம் தான் பெருசா மாறுனுச்சு. அதுக்கு முன்னாடியே இருந்துச்சுன்னா அவங்க வந்து கூட்டணி சுத்திக்குவாங்க, அவ்வளவுதான். ஆனா 2006ல கூட ஜெயலலிதா தான் அதிகமா ஓட்டு வாங்கினாங்க ப்ரோ கருணாநிதியோட. 5 வருஷத்துக்கு ஒட்டே மாறிட்டே இருந்துச்சு, அவ்வளவுதான். இல்ல 2006 2006ல இவங்க தானே ஜெயிச்சாங்க. பட் இருந்தாலும் அவங்க தான் அதிக ஓட்டு வாங்கினாங்க. வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல? கார்த்தி, நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஸ்டாலின் ராகுல் காந்தி பிஎம் சொல்லுவாருங்களா கடைசி டைம்ல? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடைசி டைம்ல பிஎம் அவர் தான் சொல்லிடுவாரா? சொல்லுவாரு